அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகும் தலைப்பு ஸ்ரீ பூதநாத கீதை. இந்த நூல் இந்த பல பேர் கேள்விப்படாத புதிய நூலாக இருக்கலாம். ஏன்னா நம்ம பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ சமீபத்தில் நம்ம அஷ்டவக்ர கீதை என்ற ஒரு நூலை கூட கிட்டத்தட்ட ஒரு 11 பகுதி பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருடங்களுக்கு முன்பாக. அதுபோல் இந்த பூதநாத கீதை, இந்த நூல் எங்கே இருக்கின்றது, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்திய நம்ம ஐயப்பனுடைய தத்துவத்தை பார்த்துருந்தோம். பகுதி 1 அப்படின்னு போட்டு ஆடியோ கூட வெளியே போட்டிருக்கோம். நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம், யூடியூப்பில் இருக்குது. பார்ப்பவர்கள் அதை பார்க்காதவங்க, தெரிஞ்சிக்காதவங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒன்று. ஸோ இந்த பூதநாத கீதையை யார் யாருக்கு உபதேசித்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு சின்ன முன்னுரை மாதிரி பார்த்துடலாம். அப்போ தான் எல்லாருக்குமே எளிமையாக புரியும். இது ஒரே வழியில் சொல்லணும்னா, ஐயப்பன் அவர் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்த நூல் பூதநாத கீதை. பட் எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஐயப்பனுடைய தத்துவத்தில் கொஞ்சம் முன்னுரையெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் பகுதி 1. இன்னும் நம்ம 2ஆம் பகுதி 3ஆம் பகுதியெலாம் பார்ப்போம். நிச்சயமாக அதுக்கான வகுப்புகள் எடுப்போம் கூடிய விரைவில், அதுக்கான நேரம் அமையும் பொழுது. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் தெரிந்த கதை, ஹரிஹரபுத்திரன் பூமியில் அவதரித்தார். ஹரியும் ஹரனும் இறைந்து அவர்களுடைய தத்துவத்தில் இங்கே ஒரு குழந்தை ஒன்று இங்கே பூமியில் அவதரிக்கிறது. இந்த அவதாரம் ஏற்கனவே இங்கே நிகழும் என்று ஏற்கனவே தெரிந்த முனிவர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வனத்தில் பார்த்தோம்னா காத்துட்டு இருக்காங்க. அவங்க இங்கே தான் ஐயப்பன் அவதரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் அவதரித்ததுன்னு இந்த குழந்தைக்கு முனிவர்கள் எல்லாம் பார்த்து என்ன பேர் சுட்டுறாங்க, மணிகண்டன் என்று பெயர் சூட்டியது அந்த முனிவர்கள் தான். ஏன்னா அந்த பந்தல மகாராஜா குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய தந்தையார் பெயர், அந்த இடத்துல வளர்த்த தந்தை பெயர் ராஜசேகர பாண்டியன். இதுதான் அவருடைய பெயர். அவர் தான் வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஸோ குழந்தைகள் அவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தெய்வ குழந்தை, தெய்வீக குழந்தை, இறைவனுடைய அவதாரமாக அவதரித்திருக்கிறது, இதற்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. ஏன் அவருக்கு மணிகண்டன் என்று ஒரு பெயரை சூட்டுகின்றார்கள்? அதற்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு பெரிய ஆழ்ந்த தத்துவம் அடங்கியிருக்கு அந்த பேரில். ஏன்னா மணிகண்டன் என்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் வைத்திருக்கிறார்கள் அந்த பேரை. மணிகண்டன், மணி என்றால் என்ன? மணி என்ன நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த வைடூரிய கற்களை சொல்லுவாங்க. மணி, முத்துமணி, நீலமணி, வைடூரிய மணி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் மணி என்றால் நேரடியாகவே இந்த கற்களை குறிப்பிட்டாலும் நேரடியாக அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தான் அது குறிக்கும். மணி என்றாலே ஒளி, வெளிச்சம் அப்படின்னா அந்த இதில் வரும். ஸோ எங்கள் ஐயப்ப சுவாமி இந்த இடத்துல மணிகண்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மணி பிரித்து படிக்கும். மணி ப்ளஸ் கண்டன், மணிகண்டன் தான். மணிக்கு பொருள் என்றால் அவர் இந்த இடத்துல அசையாசக்தியாக ஒரு உருவம் எடுத்து வர்றார். இறைவன் தான் உருவம் எடுத்து வர்றார் இந்த இடத்துல. ஸோ அசையாசக்தியாக இருக்குன்னா உயிர்களுக்காக, அவர்கள் உய்வதற்காக வேண்டிய இந்த இடத்துல ஒரே ஒரு ரூபம் எடுத்து வர்றார் இந்த இடத்துல. ஆனால் அசையாசக்தியாக இந்த இறைவனுடைய மொத்த ஆற்றலோடு தான் ஒரு பிம்பமாக இருக்குது. அது போன வகுப்பில் ரொம்ப விரிவாகவே பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோ உறுதியின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குது, உயிர்கள் மேல் இது படரணும். இந்த வெளிச்சம் என்னென்ன செய்யுதுன்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வெளிச்சம் தான் நம்ம மீது பட்டு நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் அழியும். இந்த இடத்துல அழிந்துருச்சுன்னா என்ன ஆகும், நாம் தூய்மை அடைந்து விடுவோம். தூய்மை அடைந்து விட்டால் இந்த இடத்துல முக்தியை, இந்த இடத்துல நேரடியாக விடுதலைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல, இல்லையா? அப்போ நாம் தூய்மை அடையும் போது எப்படி இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். இந்த இடத்துல இந்த கண்டன் என்ற வார்த்தை அதைத்தான் குறிக்கும். எப்படி குறிக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டன் என்றால் கழுத்து என்று பொருள். எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் இருக்கும். ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது பிரதோஷ கதையில், இல்லையா? அவர் ஆழகால விஷத்தை கொடுத்தாரு, அம்பாள் கழுத்தை பிடிச்சாங்க, அதனால் நீளமாயிடுச்சு கழுத்து ஃபுல்லாக, அதனால் அவருக்கு நீலகண்டன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். ஆனால் அதனுடைய தத்துவம் விளக்கம் என்ன அப்படின்னா, திருமந்திரம் படித்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2வது தந்திரத்தில் அதோமுக தரிசனத்தில் அந்த பாடலை கொடுத்துருப்பார். அதாவது அந்த கழுத்திற்கு என்ன பொருள் அப்படின்னா, அண்டமோடு எந்திசை தாங்கும் அதோமுகம் கண்டங்கருத்த கருத்தறிவார் இல்லைன்னு வரும். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சிவபெருமானுக்கு ஏன் அந்த இடம்லாம் கருத்து போச்சு, ஏன் கருப்பு கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதனுடைய தத்துவத்தை அறிவார் இங்கே யாருமே இல்லை. என்ன சொல்லுவாங்களாம், உண்டது நஞ்சி என்று உரைப்பர் உணர்விடோல் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, அந்த இடத்துல சிவபெருமானே விஷத்தை சாப்பிட்டாரு, அதனால தான் அவர் கழுத்தெல்லாம் கருப்பாக போச்சுன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க, உணர்வு இல்லாதவர்கள் சொல்லுவாங்களாம்.
சொல்லிட்டு அப்போ உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு, வெண்டலை மாலை விரிசடையோர்க்கே அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல. சிவபெருமான் பார்த்தோம்னா பல புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க, கழுத்தில் வந்து எலும்பு கூட அணிந்த மாலைகளை வந்து அணிஞ்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அது வந்து வெண்டலை மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வெண்டலை மாலை அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிறது ஞான பகுதி, கழுத்துக்கு கீழே இருக்கிறது கர்ம பகுதி. ஒரு மனிதனுக்கு நல்லா பார்த்தோம்னா மனிதனுடைய எலும்பு கூட இருக்காது, மண்டையோடு மட்டும்தான் மாலையாக போட்டிருப்பார் அந்த இடத்துல. அப்போ கழுத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மண்டை பகுதி ஞான பகுதி. அதை என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, கழுத்தில் இப்போ வெண்டலை அப்படிங்கிறார். அப்போ என்ன தூய்மையாயிடுச்சு, ஆணவம் கண்மமாய மும்மலங்கள் அகன்று அது பரிசுத்தமாக தூய்மையாக ஆன காரணத்தினால் இறைவன் என்ன பண்ணுறாரா, அதை எடுத்து தன்னுடைய கழுத்தில் போட்டு வச்சுக்கிட்டாரா இந்த இடத்துல. ஸோ எந்த உயிர்கள் எல்லாம் முக்திக்கு தயாராகி இருக்கிறதோ அவர்களை தூய்மைப்படுத்தி அவங்களை எடுத்து என்ன பண்ண, ஏன்னா அதோ முக தரிசனம் இறைவனுடைய 5வது முகம் கீழ்நோக்கு முகம். அப்போ ஒரு பொருள் இங்கேருந்து நம்ம முக்தி அடையணும்னா மேலே போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம், மேலே என்ன இங்கே இருக்கோ அது மேலே தானே போய் நம்ம ஒட்டுவோம். மேலே என்ன இருக்குது, சிவபெருமானுடைய கழுத்து பகுதி தான் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக ஃபிசிக்கலாக நினைக்கக்கூடாது இந்த இடத்துல, ஏன்னா அது கீழ்நோக்கு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகம் தான் உலகத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு திருமந்திரம் நமக்கு சொல்லுது விளக்கம். அப்போ இந்த மணிகண்டன் அப்படின்னா பொருள் என்ன, கண்டன் என்றாலே இந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயர் மணிகண்டன். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னிடம் இருக்கக்கூடிய அருள் ஒளியை இங்கு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய உயிர்களை தூய்மைப்படுத்தி என்ன பண்ணுறாரு, மும்மலங்களை அகற்றி அவர் தன்னோடு இணைத்து கொள்கின்றார். இதுதான் மணிகண்டனுக்கான பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பெயரை தான் வந்து அவங்க கொடுத்து இறைவன்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவர் மணிகண்டன்ற பெயரில் தான் அந்த அரண்மனையில் வளர்றாரு இந்த இடத்துல. வளர்ந்து முடிச்சு தன்னுடைய அவதார பணியை நிறைவு செஞ்சிட்டார் இந்த இடத்துல. நிறைவு செய்யும் எப்படி, இந்த உடம்போடு வந்த அந்த அவதார பணியை வந்து அவருடைய நிறைவு செஞ்சவனே இப்போ இவர் வந்து சபரிமலையில் போய் நிரந்தரமாக அங்கே போய் நம்ம கோயில் கொண்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறார், இங்கே தான் கோயில் கட்டணும்னு சொல்லி. அது போன வகுப்பில் நிறைய விளக்கம் பார்த்துருந்தோம். அது சப்போஸ் யாரும் அந்த வகுப்பு வராதவர்கள் முதல் பகுதி யூடியூப்பில் இருக்குது, நம்ம வலைதளத்துலேயும் இருக்குது, ஐயப்பனுடைய பகுதி 1. ஸோ அதில் போய் நீங்கள் பார்க்கலாம், விளக்கமாக இருக்கும். அதில் இன்னும் விளக்கங்கள்லாம் அடுத்த வகுப்பில் கூட தொடர்ந்து வரும் இந்த இதில். ஸோ அங்கே தன்னுடைய தந்தைக்கு வந்து உபதேசிக்கிறார் அந்த இடத்துல. என்ன உபதேசிக்கிறாரு, நான் அந்த கோயிலில் போய் காட்டுக்குள்ளே போய் கோயிலில் போய் உட்கார போகிறேன் இந்த இடத்துல, அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீ உனக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கேட்கும்போது அப்போ இவர் கேட்குறாரு திருப்பி, தந்தையாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன் கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்விகள்லாம் ஐயப்பன் என்ன பண்ணுறாரு, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த மணிகண்டன் என்று சொல்லப்படுகின்ற ஐயப்பன் பதில் சொல்லிக்கிட்டே உபதேசம் செய்கிறாரு. உபதேசத்தின் முடிவில் பார்த்தோம்னா ஞான முதிர்ச்சி அந்த மன்னர் அடைகின்றார். ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கொண்ட அந்த இருக்கு இல்லையா, எப்படி பகவத்கீதையில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிக்கிறது பகவத்கீதை என்று இருப்பது போல இந்த இடத்துல ஐயப்பனும் அவருடைய தந்தையும் இருவருடைய உரையாடல் தான் இதில் முழுமையாக பூதநாத கீதை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த உபதேசங்கள் தான் ஃபுல்லாகவே. அப்போ அது பெயர் காரணம் ஏன் கொடுக்குறாங்க, பூதநாத கீதை என்ற பெயர் ஏன் கொடுப்பா, மணிகண்டனுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ பூதநாத கீதைக்கு ஒரு பெயர் இருக்கணும்ல. ஸோ பூதநாத கீதை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூதம் நாதம் கீதை இப்படி 3 பிரிச்சுக்கலாம் இல்லையா. பூத நாத கீதை. பூதம் என்றால் என்ன, இப்போ நமக்கு தெரிஞ்சு 2 வகையான பூதங்கள் தெரியும், சிறு வயதுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, பூதம் என்று சொல்லக்கூடியது பேய் என்ற ஒரு கோணத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு கோணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, 2வது கோணத்தில் தேவகணங்கள் இருப்பாங்க, பூதகணங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தேவலோகத்தை இறைவனை சுற்றி இங்கே பூதகணங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பூதகணங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல பூதம் என்ற வார்த்தைக்கு பொருள் அது 2ம் அல்ல. பூதம் என்றாலே இங்கு தூய்மை மற்றும் வாய்மை என்று பொருள். இது நம்மளுடைய தமிழ் அகராதியில் பார்க்கலாம். தமிழ் அகராதியில் ஒரு சொல்லுக்கு ஏகப்பட்ட சொற்கள் உண்டு. அதில் கொடுக்கப்பட்டுகின்ற இந்த 2 சொற்கள் தான், ஒன்று தூய்மை, ஒன்று வாய்மை. ஸோ இங்கே மணிகண்டன் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல தூய்மையின் வடிவாக நிற்கின்றார். ஐயப்பனுடைய தத்துவமே தூய்மை தான் இந்த இடத்துல, சுத்தம் தான். எப்படி விநாயகருடைய தத்துவம் அறிவின் தத்துவம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், முருகரின் தத்துவம் ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி படித்தது போலவே இந்த ஐயப்பனுடைய தத்துவம் வந்து தூய்மையுடைய தத்துவம். அவர் தூய்மையின் வடிவாக நிற்கிறார் இந்த இடத்துல. நீங்களும் தூய்மை ஆகுங்க, நீங்கள் தூய்மை ஆகிட்டிங்கன்னா என்னோட வந்து கலந்துக்கோங்க, அப்போ விடுதலை முக்தி தான் அப்படின்றதுனால தான் ஐயப்பனுடைய தத்துவம். 48 நாள் விரதம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தூய்மை தான் முதன்மையாகவே இருக்கும். 2 முறை குளிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல.
இல்லையா? பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது இந்த இடத்துல, ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல. இப்படி நிறைய அந்த இடத்துல கோட்பாடுகள் நிறையா வச்சுருக்காங்க எப்படி வழிபட வேண்டும் என்று. அந்த வழிபாட்டு முறையுடைய தத்துவமே என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய தத்துவமே. அப்போ அந்த தத்துவத்தின்படி நாம் கடைபிடித்து நடக்கும்போது ஒரு மனிதன் தூய்மை அடைகின்றான் இந்த இடத்துல. அப்போ தூய்மை அடையும் பொழுது அந்த இடத்துல அவன் இறைவனோடு இரண்டரை கலந்து முக்தியை அடைந்து விடுவார் இந்த இடத்துல. ஸோ அப்போ பூதம் என்று சொல்லப்படுவதற்கு தூய்மை என்று ஒரு பொருள் இருக்குது. இறைவன் இந்த இடத்துல தூய்மையின் வடிவாக இருக்கார். அப்போ நமக்கும் இந்த இடத்துல தூய்மையை கற்றுக் கொடுத்து நம்மையும் தூய்மையாக்கி இணைத்துக் கொள்கின்றார் என்றது ஒரு பொருள். இன்னொன்று வாய்மை. இந்த இடத்துல வாய்மை என்று சொல்லி எதை குறிக்கிறது? இந்த இடத்துல உண்மை, சத்தியம், தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அவர் பேரை என்ன சொல்கிறோம்? தர்மசாஸ்தா என்று ஒரு பேரே அவருக்கு இருக்குது. ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. தர்மசாஸ்தா அப்போ தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லி பொருள் பார்த்தோம்னா, இங்கே இந்த ஐயப்பன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, இந்த எப்படி சுத்தமாக 48 நாள் அந்த விரதம் இருந்து அவருக்கு சபரிமலைக்கு போயிட்டு வரைக்கும் சுத்தமாக இருங்கன்னு எப்படி சொல்கிறாரோ, அதுபோலவே என்ன சொல்கிறாரு? நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள். இல்லையா? பார்க்குற எல்லா மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. மாலை போட்டுட்டாருனாலே அவர் சாமி தான். ஒரு 2 பேர் மாலை போட்டிருக்கோம், ஒருத்தருக்கு வாங்க சாமி, போங்க சாமி, இப்படி தான் பேசிக்குவாங்க. அப்போ அவர்கள் இன்னொருத்தரை மனிதராக அங்கு பார்க்கவில்லை, இறைவனாகவே அங்கு பார்க்க ஆரம்பிக்கிறார். இங்கே எல்லாமே தர்மத்தின்படி சத்தியத்தின்படி பார்த்தோம்னா, இங்கே மாயை இல்லாமல் பார்க்கும்போது எல்லா பொருளுமே இங்கே இறைவன் தானே இந்த இடத்துல. இறைவன் தவிர்த்து வேறு பொருள் என்று எதுவுமே கிடையாது இந்த இடத்துல உலகத்தில், இல்லையா? அப்போ அவங்க உண்மையின் வடிவாக சத்தியத்தின் வடிவாக பார்க்கும்பொழுது அங்கே இறைவன் தான் தெரிவார். நம்ம மாயையில் பார்க்கறதுனால தான் எல்லா உயிர்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்போ இவர் இந்த இடத்துல வாய்மை என்ற தர்மத்தையும் நிலைநாட்டி தர்மத்தையும் இங்கு போதிக்கின்றார் ஒரு வகையில். ஸோ இது இந்த இடத்துல தூய்மை, வாய்மை, இது ரெண்டுத்தையும் போதிச்சு அவர் என்ன அடுத்து செய்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, அடுத்து நாதம் அப்படி சொல்கிறார். இந்த இறைவன் இந்த உலகம் அண்டம் ஃபுல்லாகவே நாத வடிவை தான் இருக்கார் இந்த இடத்துல. சத்தத்தின் வடிவாகத்தான் உலகையே இயக்கி கொண்டே இருக்கார். ஓங்காரம்னு சொல்லுவோம். ஓங்காரத்தின் வடிவாகத்தான் உலகம் இயங்கி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்மத்தை, இல்லையா, அந்த ஓங்காரத்தை உணர வைப்பதற்காகத்தான் இது. இப்போ முதல்ல தூய்மை, தர்மம் ரெண்டுத்தின் வடிவாக மாறும் பொழுது உடனே விடுதலை அப்படின்ற பொருள் அல்ல இந்த இடத்துல. விடுதலை தான். எப்படி விடுது? ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன நடக்குது? ஒருத்தர் சுத்தம் அடைஞ்சிடுறாரு, முக்தி அடைஞ்சிடுறாரு. ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, அவர் இந்த இடத்துல நாதத்தை தெரிஞ்சுக்க இறைவன் சத்துவ வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தை உணர்கின்றார். எப்போ உணர்றாரோ உணர்ற அடுத்த வினாடி அவரால் இந்த இடத்தில் விடுதலை அடைய முடிகிறது. ஏன் இந்த ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறுதி வினாடி வரைக்கும் இந்த இடத்துல அகங்கார மாணவம் என்பது துளியும் இருக்கக்கூடாது. யார் ஒருவருக்கு அகங்கார மாணவம் இல்லையோ, ஏன்னா பல இடங்களில் புராண கதைகளில் சில இதெல்லாம் இருக்கும். முனிவர்கள், ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முக்தி அடைகிற இடத்து வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனால் பார்த்தியா, நான் தான் சுத்தமாக இருக்கேன், நான் தான் சீக்கிரமாக முக்தி அடைய போகிறேன்ற எண்ணம் ஏதோ ஒரு சிறிதளவு வந்தாலும் அவர்களால் அங்கே முக்தி அடைய முடியாமல் போகுதுன்றது சில வரலாறு கதைகள்லாம், புராண கதைகள் உண்டு. அந்த மாதிரி அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த நாதம் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கணும். அப்போ பூத நாதம் சத்தம் தெரிஞ்சு போச்சு. அடுத்து கீதை. கீதைன்னா என்ன? இந்த இடத்துல இறைவனின் வாக்கு தான். கீதம்னா பாடல் அப்படின்னு பொருள். ஒரு பாடல் பாடினோம்னா ஒரு சத்தத்தில் நம்ம அப்படியே லயிக்கிறோம்ல, நாத கீதைன்னு எடுத்துக்குவோம். சத்த வடிவாக ஒரு பாட்டு வருதுன்னு நம்ம அப்படியே மனம் லயிக்குதுன்ற இல்லையா? அதுபோல் இப்போ இறைவனுடைய இந்த பூதநாத கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய மனம் அதில் லயிக்க வேண்டும். இந்த இடத்தில் எப்பொழுது லயிக்கின்றதோ அப்பொழுது அந்த சத்தத்தை கேட்க முடியும். அது இந்த பாடலுடைய ஸ்லோகம் ஒன்றுக்காக விளக்கம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா விளக்கமாகவே புரியும். அப்போ பூதநாத கீதை என்று சொல்லப்படுவது என்னவென்றால், மாசுமறு இல்லாத புனிதனாக இருக்கக்கூடிய தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அவர் தான் எப்படி இருக்கின்றாரோ அதுபோலவே தன்னை அண்டிய பக்தர்களையும் அவர் மாற்றுகின்றார். மாற்றி என்ன பண்ணுறாரு? தன்னோட சேர்த்துக்கிறாரு. இதுதான் அதனுடைய பொருள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்க்கலாம். என்ன உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது வாழை மரம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்? வாழைக்கன்று தான் போடும். ஆலமரம், அரச மரம், அது ஒருடைய விதைகள் இன்னொரு அரச மரையோ ஆலமரத்து தான். பறவைகள் எடுத்துக்கும், அது தன்னுடைய குட்டியை தான் போடும். விலங்குகள் எடுத்துக்கும், அது தன்னுடைய புலி குட்டியை தான் போடும், இல்லையா? அந்த போல் எந்த ஜீவராசி எதை அது தான் தன்னை வெளிப்படுத்துவது போல இந்த உலகமே இறைவன் தான் படைச்சார் அப்படின்னா, இறைவன் தன்னுடைய தன்மையில் தான் இதை படைத்திருப்பார் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல இறைவன் தர்மத்தின் வடிவாகவும் தூய்மையின் வடிவமாக இருக்கும் பட்சத்தில்
அதை மட்டும்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமே கேட்கும்போது அது நமக்கு தர்மத்தை தான் சொல்லி கொடுக்கின்றது, இந்த இடத்துல தூய்மையை தான் சொல்லி கொடுக்கின்றது. இந்த இடத்துல இது யார் ஒருத்தர் சரியாக படித்து உணர்ந்து இல்லை கேட்டு உணர்ந்து இந்த ஆணவம் கண்மம் மாய் ஆகிய மூணுசையும் போக்குதோ. ஏன்னா மனம் லைக்குமானதில்லை. இதை கரெக்டாக நம்ம ஒரு வார்த்தையும் கேட்டு இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்ந்தால் இல்லையா, ஒரு அலுவலகத்துக்கு போய் ஒரு வேலைக்கு போனோம், ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம்னா முதல்ல என்ன சொல்லுவோம், அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடைபிடிச்சாதான் வேலைன்னு நான் ரூல்ஸை ஒத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா நல்லா சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுனால. அப்போ இங்கே இடத்துல விடுதலை முக்தியே கொடுக்குறாரு இறைவன் இந்த இடத்துல. அப்போ முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் படித்தோ கேட்டோ இருக்கும்போது நம் மனம் லயித்து அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் நாமும் இந்த இடத்தில் இந்த மும்மலங்களை நீக்கி புனிதமாகலாம், தர்மத்தின் வடிவமாகலாம், அந்த இரண்டின் உச்சநிலைக்கு செல்லும்போது முக்தி அடையலாம். இதற்கு என்ன சான்று அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கதைகள் எல்லாமே எப்படி இந்த புத்தகம் நூல் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஐயப்பனும் பக்கத்தில் ராஜா 2 பேர் தான் உரையாடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அடுத்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இந்த போன வகுப்பில் நம்ம அதை வச்சு விரிவாக பார்த்தோம். இந்த இடத்துல முனிவர் ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு இன்னொரு முனிவர்கள் இந்த நேமிசாரண்ய முனிவர்கள் கேட்கும்போது இன்னொரு முனிவர் சூதபுராணிகர் என்ற முனிவர் இதெல்லாம் சொல்லுவார் இந்த இடத்துல. சூதபுராணிகர் அவர் சொல்லும் பொழுது யார் யாரெல்லாம் கேட்டார்களோ கேட்ட அனைவருமே இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதில் லயித்து சென்று அனைவருமே மும்மலங்கள் அகன்று முக்தி அடைந்தார்கள் என்று அந்த நூலுடைய இறுதி குறிப்பாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு முனிவர் சொல்றாரு, இன்னொருத்தர் கேட்குறாங்க. ஸோ கேட்டதிலேயே அவர்களாம் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த வார்த்தைகள் சொற்கள் அது பொருட்கள் இந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட இந்த நூல் தான் பூதநாத கீதை என்று சொல்லப்படுவது. இதில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 8 அத்தியாயங்கள் இருக்குது. மொத்தம் 8 அத்தியாயங்களும் நம்ம முதல் வகுப்புலேயே முழுமையாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்வி தான் இந்த இடத்துல. ஸோ அதனால் நிச்சயமாக 2ஆம் பகுதி உறுதியாக இருக்கும், 3 பகுதி உறுதியாக இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா மொத்தம் 8 அத்தியாயம் இருக்குது. இன்றைக்கி முதல் அத்தியாயம் முடிக்கிறதுக்கே நேரம் போயிடும், அவ்வளோ இருக்குது. 24 ஸ்லோகம் இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிச்சோம்னா 24 ஸ்லோகம் முடியறதுக்கு ஒரு மணி நேரம் போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்லோகம், ஆனால் மீதி ஸ்லோகம்லாம் கம்மி தான் பாடல், மீதி இருக்கக்கூடிய அடுத்து வர அத்தியாயத்தெலாம். அதனால் ஸோ அதிகபட்சம் ஒரு 2 வகுப்பில் முடிஞ்சிடும். முதல் அத்தியாயத்தில் எதை வச்சு சொல்கிறாரு, மாயை என்றால் என்ன, இந்த மாயை எங்கேருந்து உருவாச்சு, அது தன்மைகளை விளக்குகின்ற இதுதான் முதல் அத்தியாயத்தில். பிரம்ம லட்சண யோகம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு 24 ஸ்லோகங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு முழுசாக பார்த்துருவோம். 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா பக்தியையும் ஞானத்தையும் விளக்குகின்ற பிரம்ம ஞானம் யோகம் பற்றி ஒரு 14 ஸ்லோகம் சொல்கிறாரு. 3வது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் வச்சு உயிரின் தோற்றங்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத வச்சு சொல்கிறார். எப்போ நம்ம உடம்பு என்ன நம்ம மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே 5 பூதங்களின் கலவையில் தான் உருவாக்குது. ஸோ அந்த 5 பூதம்னா என்ன, அது எப்படி வந்துச்சு, அதனால் எப்படி இந்த உயிர்கள் வந்துச்சு, ஸோ இதை வச்சு ஃபுல்லாகவே முழுமையாகவே சொல்கிறார் இந்த இடத்துல. அதற்கு குணத்திரய யோகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 ஸ்லோகம் இருக்குது. 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா ஒரு குரு அருளால், ஒரு ஞான குரு கிடைத்து அவருடைய அருள்வினால் நம்முடைய மனதை எப்படி வெல்வது. இப்போ 5 புலன்கள் தான் நம்ம ஆட்டி அடைச்சிக்கிட்டு இருக்கு. 5 புலன்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அது போகிற போக்குக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்படி இதை வெல்வது, வென்று முக்தி அடைவது அப்படின்றத காட்டுற தத்துவ விஞ்ஞான யோகம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. 23 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது 5வது அத்தியாயத்தில் கர்ம வினைகளும் பயன்களும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ம விபாக யோகம் பற்றி ஒரு 22 ஸ்லோகம் இருக்குது. ஏன்னா கர்ம வினைகளும் அதன் பயன்களையும் கரெக்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். கர்ம வினையின் வழியாக அழிச்சிட்டு கர்மத்தின்படி வாழ்ந்து இல்லையா, கர்மயோகம்னு சொல்லுவோம், அதன்படி வாழ்ந்து ஒரு பேரானந்தத்தை அடையலாம் அப்படின்றச்சு ஒரு 22 ஸ்லோகம் இருக்குது. 6வது அத்தியாயத்தில் பக்தி மார்க்கமே முக்தி மார்க்கமாக சொல்லும் பக்தி விபாக யோகம் அப்படின்றது. இப்போ பக்தி மார்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா 4 மார்க்கத்தில். ஸோ பக்தி மார்க்கம்னா என்ன, எப்படி இதன் வழியாக சென்று இறைவன் அடைதல் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அதில் 14 ஸ்லோகம் இருக்குது. அடுத்து 7வது அத்தியாயத்தில் இந்த உடலை பெற்ற பயன் என்ன, பிறந்துட்டோம் இல்லையா, இந்த உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ இந்த உடம்புனால என்ன பயன், மனம்னு ஒன்று இருக்குது, அது எப்படி ஒன்றி முக்தியை செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மா கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. போனையில் கர்மயோகம் மட்டும்தான் சொல்கிறார், இல்லை கர்மா கர்மயோகம் அப்படின்றார். ஸோ இதை வைத்து ஒரு 12 ஸ்லோகங்கள் இருக்குது. 8வது அத்தியாயம் இறுதி அத்தியாயம். ஸோ அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரோ, நான் என்கின்ற அந்த அகங்காரத்தை ஒழித்து, அகங்காரம் போயிடுச்சுன்னா அப்போ உள்ள யார் இருப்பா, அந்த இடத்துல இறைவன் இருப்பார்.
ஸோ அவரோட எப்படி நாம் ஐக்கியமாவது. ஸோ அதற்கு விபாக யோகம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஒரு 11 பாடல்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த 8 அத்தியாயம் தான் இந்த நூலில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு கருத்து. இல்லை 8வது தலைப்பில் பார்த்தோம்னா ஆண்டவனுடன் ஐக்கியமாதல் எப்படி அப்படின்னு சொல்லி வழிவகுத்து சொல்கிறார். நான் என்ற அகங்காரத்தை அழித்து ஆண்டவன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஐக்கியமடைகிறது வழிவகுத்த வர்ண விபாக யோகம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 8 அத்தியாயம் இருக்குது. இதில் நான் முன்னாடியே சொன்னது தான் இந்த இடத்துல. ஸோ இந்த பூதநாதைகளை சூதமுனிவர் தான் சொன்னார். ஸோ யார் இதை சரியாக கேட்கின்றார்களோ, படிக்கின்றார்களோ, உணர்கின்றார்களோ, கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த இடத்துல ஞானமானது கிட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். பூதநாதைகளே ஒரு அத்தியாயமாக பார்க்கலாம். முதல் அத்தியாயம், இதில் 24 ஸ்லோகங்கள் இருக்குது. முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு, இறைவன் ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு முதல் அத்தியாயம் முக்தி அடைவது, அது ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. ராஜாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறார், ராஜனே, ஜனனம் மரணம் இந்த இடத்துல, அதாவது ஜனனம்னா பிறவி, மரணம்னா அழிவு இந்த இடத்துல. ஸோ பிறப்பு இறப்பு என்ற இந்த சம்சார சக்கரம் ஒன்று இருக்குது. சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க பிறவி பெருங்கடல். இந்த பெரிய சக்கரம் ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் திருப்பி திருப்பி பிறக்கிறான். இதில் ஒரு பெரிய துக்கம் ஒன்று ஒரு மனுஷனுக்கும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிறவியுமே துக்கமாக தான் போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த துக்கத்தை ஒழிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்மாவை வேரோடு அழிக்கணும். இந்த இடத்துல ஒழித்தல் முக்கியம். அதற்கு வேண்டிய உபாயம் என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முதல்ல மணிகண்டன் தான் தன்னுடைய தந்தையான அந்த ராஜாட்ட கேட்குறாரு. கேட்கும்போது எப்படி கூப்பிடுறாரு? வழக்கமாக இல்லை, இப்போ அவர் மகன் மணிகண்டன், வளர்ப்பு மகன். வழக்கமாக இத்தனை நாள் அவர் தந்தைன்னு தானே கூப்பிட்டுருப்பார் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ராஜனே அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் கூப்பிட்றாரு மகனாக இருந்தாலும். அப்போ ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ராஜனே என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இதுக்கு தான் சொன்னால் ஒரு வார்த்தையும் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இதற்கு நம்ம தமிழ் தான் நிறைய இடத்துல ரொம்பவே பயன்படும். அதில் இருக்கக்கூடிய உள்ள கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இப்போ இவர் ஒரு நாட்டையே ஆட்சி செய்கிறார். ராஜா என்றால் பொருள் என்ன? ராஜ்யத்தை ஆள்பவர். ராஜ்யம்னா என்ன? நாடு, நகரம், மக்கள் என்பவர் மட்டும் ராஜா அல்ல இல்லையா? ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருப்பார். இப்போ மீதியெல்லாம் யார் எங்கே ராஜா இருக்காங்க, வேறு யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ராஜா என்றால் நாட்டை ஆள்பவர் மட்டும் அரசர் அல்ல. யார் ஒருவர் தன்னுடைய உடம்பு, தன்னுடைய புலன்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அகங்காரத்தோடு, என்னால் தான் எல்லாமே நடக்கின்றது என்ற அகங்காரத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் ராஜா தான். பேச்சு வழக்கா சொல்லுவாங்க இல்லையா, யாரையாவது ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லும்போது அவருக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கை, எல்லாம் சந்தோஷமாக இருக்காரு, மகிழ்ச்சியாக இருக்காரு இல்லையா, ராஜா மாதிரி வாழ்கிற இந்த வார்த்தையை பேச்சு வழக்காக பயன்படுத்துவார்கள். இந்த இடத்துல இலங்கையில் பயன்படுத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் இதை தமிழ்நாட்டில் சில இடங்களில் பயன்படுத்துவாங்க. ராஜா மாதிரி வாழ்கிறாரு. அவர் எந்த நாட்டு அவர் கையில் இருக்குது? எந்த நாடும் அவர் கையில் இல்லை. அவர் சுகவாசியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர் சொந்தமாக வீடு வச்சுருக்காரு, நிலபுலங்கள், பணம் எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட எந்த துன்பமும் இல்லைன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இவர் ராஜா என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, அவருடைய உடம்பை என்ன பண்ணுறார், அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் கேளுங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும், ஒரு அலுவலகம் ஏதாவது ஒன்று இருக்கட்டும், எல்லாத்தையும் தனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் எல்லாரையுமே ஒரு அகங்காரத்தோடு யாரெல்லாம் இங்கு தன்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இங்கு ராஜா தான். அப்போ பந்தல மகாராஜாவை இப்போ தான் கூப்பிட்றாரு, ராஜசேகர பாண்டியனை இப்போ தான் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட ராஜனே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நீ நாட்டுக்கு ராஜா தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ அகங்காரத்தோடு இருக்க, எல்லாரும் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அப்போ இது உனக்கு என்ன செய்யும்? பிறவி சாகரத்தை கொடுக்கும் உனக்கு. அதனால நீ என்கிட்ட வா, இதை கர்மா ஒழிச்சிட்டு நீ பிறவியில்லாத நிலைக்கு போ, உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால தான் ராஜா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். ஸோ இப்படி தான் நிறைய விஷயம் இருக்கும். அப்போ இந்த முதல் ஸ்லோகத்தையே நமக்கு ஜஸ்ட் கேள்வி தான், சும்மா வாப்பா நான் அவனை உபதேசம் தரேன், நீ கேள்வி வேணா கேள்வி, நான் சொல்லித்தரேன் தான் சொல்கிறார். அப்போ இதை கேட்கும்போது நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த இடத்துல நம்ம எங்கெங்கெல்லாம் அகங்காரத்தோடு இருக்கோன்னு யோசிக்கணும். முதல்ல யோசிச்சுட்டு அப்போ நம்ம எண்ணம் தான் நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது, கர்மாக்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் இந்த எண்ணத்தை முதல்ல போக்கணும் அப்படின்ற ஒரு சுய எண்ணம் முதலில் வர வேண்டும்.
அந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் நாம் தூய்மை அடைய முடியாது. ஏன்னா ஐயப்பன் தூய்மையின் தத்துவம் இல்லையா? நிச்சயமாக தூய்மை அடைய முடியாது. அப்போ தூய்மை அடைய வேண்டுமென்றால் முதல்ல அகங்காரத்தை போக்கணும் என்ற முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு உட்புறிப்பாக இங்கு உணர்த்துகிறார். இது முதல் அடி. இரண்டாவது அடியில் இப்போ திருப்பி ராஜா சொல்கிறார், கேட்குறாரு. ராஜான்ற வார்த்தையை கூப்பிட்டார் இல்லையா? ராஜாவுக்கு அந்த உணர்வு இருக்குது, ஆகா நமக்கு அகங்காரம் இருக்குது போல், அதை போக வைக்கணும் அப்படின்றதுக்கு திருப்பி அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இறைவா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மகன் தானே, மகனே தானே கூப்பிடணும் இந்த இடத்துல. இல்லை உனக்கு பேர் மணிகண்டான்னு வச்சுருக்காங்க இந்த இடத்துல, மணிகண்டா சொல்லுன்னு தானே கேட்கணும். ஆனால் இறைவா அப்படிங்கிறார். இறைவான்னா என்ன? இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆள் தான் நீ. இந்த இடத்துல அவன் உடம்புக்குள்ளேயும் இருக்க நீ இல்லையா? எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது. இந்த இடத்துல இறைத்தன்மையோடு எல்லா பொருளையுமே இறைத்தன்மை இருக்குது. இந்த உலகத்தில் இறைத்தன்மை இல்லாத எந்த பொருளுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய இறைவா அந்த உடம்புக்குள்ளேயும் நீ தான் இருக்கேன்றதுனால இறைவான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த இறப்பு பிறப்பை ஒழிப்பதற்கு உன்னோட வரம் வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா நான் அந்த இடத்துல நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கேன், என்னால் அதை போக வைக்க முடியல. உன்னுடைய வரம் வேணும். வரம்னா என்ன? நீ உன்னுடைய கருணையை கொடு, எனக்கு சொல்லிக் கொடு, அப்போ தான் என்னால் அதை போக்க வைக்க முடியும். அதனால் எனக்கு வரம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று வரம் கொடுன்னா நம்ம சினிமாவில் வர்ற மாதிரி உனக்கு என்ன வேணும் கேளு தந்தேன் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. வரம் என்பது இங்கே உபதேசமே வரம் தான் இந்த இடத்துல. அவர் சொல்கிறதெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அதோடு இந்த ராஜ்யத்தையும் நீயே காக்க வேண்டும், இதற்கே உன்னை மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற. அப்போ இவ்வளோ நாள் நான் எனது என்ற அகங்காரம் இருக்குது, நான் அதை விட்டுடுறேன். இப்போது விட்டுட்டேன்னா இப்போ இந்த நாடும் நாட்டு மக்களும் என்னை நம்பி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்கோ. இனிமேட்டு நான் என் நாடு ஆட்சி செய்யணும், என்ன செய்யணும் அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். உன்னைய மட்டுமே நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒப்பு கொடுத்தா எல்லாத்தையும் நீயே வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ பணம் ஏதாவது நம்மக்கிட்ட நிறைய நகை இருந்ததுன்னா பேங்க்கில் போய் கொடுக்குறோம்ல, கொடுத்து லாக்கரில் போய் வச்சுட்டு வந்தோன்னா என்ன ஆகிடும்? தைரியமாக இருக்கும். அது வாட்டுக்கு பேங்க்கில் இருக்குது, என்றைக்கு போனாலும் இருக்கும் இல்லையா? அந்தமாரி இவர் என்ன பண்ணுறாரு? தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை நாட்டு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இனிமேட்டு இவங்களை வச்சு நான் சிந்திக்கவே மாட்டேன் எப்பயுமே, எனக்கு விடுதலை தான் வேணும், பிறவி இல்லாத நிலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது இரண்டாவது ஸ்லோகத்தில். மூணாவது ஸ்லோகத்தில் திருப்பி ராஜாவே கேட்குறாரு இந்த இடத்துல. என்ன கேட்குறாரு? ஏன்னா முதல் கேள்வி வர வேணும், நீ தான் என்னையை காக்கணும், ராஜ்யத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியும் கேட்குறாரு. ஜெகதீஸ்வரா, நீ என்றும் கருணை கொண்டு இந்த ராஜ்யத்திலேயே வசிக்க வேண்டும். உன்னுடைய கருணை ஒன்று கிடைத்து விட்டால் எனக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையில் என்ன பயன்படுத்துகிறாரு? போன வாட்டி இறைவான்னு சொன்னவர், இந்த இடத்துல ஜெகதீஸ்வரா நீ என்றும் கருணை கொண்டு இங்கேயே தங்கணுங்கிறார். எங்கே? அந்த நாட்டிலேயே நீ தங்கணும் அப்படிங்கிறார். ஜெகதீஸ்வரா என்றால் என்ன? ஜெகம் ப்ளஸ் ஈஸ்வரன் ஜெகதீஸ்வரன். ஜெகம் என்றால் உலகம், ஈஸ்வரன் என்றால் சிவன் என்று எல்லாருக்கும் தெரியும். எந்த சிவன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமே யார் ஒருவர் தலைமை பொறுப்போடு இருக்கின்றாரோ அவர் தான் ஈஸ்வரன். தலைவரில் யார் இந்த இடத்துல கட்டளையிட்டு கொண்டே இருப்பார், நீ இதை செய், அதை செய், அந்த வேலையை செய். இந்த இறைவன் இங்கே சிவபெருமான் கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கிறான், நீ அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா, இதை செய்ப்பா, அதை செய்யின்னு சொல்லி அவர் கட்டளையின்படி இந்த உலகமே இயங்கி கொண்டே இருக்கின்றது. இங்கே மழை வா, இங்கே வெயில் வா, இங்கே விவசாயம் எப்படின்னு சொல்லி அவருடைய கட்டளையின்படி வேதத்தின்படியே எல்லாத்தையும் நிர்மாணித்து வச்சுட்டாரு. நடந்து கொண்டே இருக்கின்றது. ஜகத்துக்கே ஈஸ்வரனாக தலைவனாக ஜெக உலகத்துக்கே அவர் தான் தலைவனாக இருக்கார். அப்போ ஜெகதீஸ்வரா அப்படின்னா உலகம் மொத்தத்துக்குமே நீ தான் தலைவனாக இருக்க. நீ என்ன பண்ணுற? கொஞ்சம் கருணை வெயி, கருணை கொண்டு நீ அண்டம் ஃபுல்லாக தான் இருக்க. ஆனால் நீ என்ன பண்ணு? இந்த ராஜ்யத்திலேயே வசிக்க வேண்டும். உன்னுடைய கருணைன்றது ஒன்றே ஒன்று எனக்கு கிடைச்சிருச்சுன்னா வேறு என்ன வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன குட்டி கதை. இப்போ சொன்னால் இந்த வார்த்தை இன்னும் நல்லா புரியும். இந்த இடத்துல ஒரு நாட்டில் 5 இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது 5 பேரும் முதன்மையாளாக நின்று அந்த நாட்டை காப்பாற்றுகின்றார்கள். ராஜாவுக்கு இது தெரியுது, அந்த ஊர் அரசருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? 5 பேரையும் கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறார். ஒருத்தர் தங்க வேணுங்கிறாரு, கொடுத்துட்றாரு. ஒருத்தருக்கு வயிறு வேணுன்றாரு, கொடுத்துட்றாரு. ஒருத்தருக்கு இடம் வேணும்னு கேட்குறாரு, நிலம் வேணும்னு கேட்குறாரு, கொடுத்துட்றாரு. ஒருத்தருக்கு வீடு வேணும்னு கேட்குறாரு, கொடுத்துட்றாரு. ஸோ 4 பேர் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு என்னென்ன சௌகரியம் வேண்டுமோ அதை மட்டுமே பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் இந்த இடத்துல. அது எவ்வளோ நாள் நிலச்சிருக்கோம்? அந்த பொருள் அழியும் வரை நிலச்சிருக்கும், அவ்வளோதான். ஆனால் 5ஆம் அவன் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? எனக்கு உன்னுடைய பொருள் தங்கம் வீடு நிலம் எதுவுமே வேணாம், என்னுடைய சின்ன குடிசையில் வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதத்தில் ஒரே ஒரு நாள் என் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போங்க, போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஞாயிற்று ஏதாவது ஒரே ஒரு நாள், மாதத்தில் 30 நாள் இருக்குது,
30 நாள் ஒரே ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் இருக்கும் வரை ஆயுள் காலம் முழுவதும் வர வேண்டும். இது ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றுமே கேட்கல. அரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வீட்டுக்கு போன அவ்வளோதானே, போயிட்டு வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வாக்கு கொடுத்துட்றாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, அடுத்த நாள் அரசர் வரணும், மாதத்தில் ஒரு நாள். அரசர் வரனா எப்படி இருக்கும், முதல்ல ரோடை சரி ரோடு போடுவாங்க இந்த ஊருக்கு இல்லையா, முதல்ல ரோடு போடுறாங்க. அடுத்து அரசர் வந்து இந்த குடிசையிலையா தங்குறது, அமைச்சர் வருவார்ல இந்த இடத்துல, அமைச்சர் வந்து பார்ப்பார்ல அரசர் தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு. அரசர் வந்து இந்த வீட்லையே தங்கணும், இல்லை இந்த வீடை கொஞ்சம் பெருசாக இடிச்சு கட்டுங்க, பெருசாக கட்டுங்கன்னு என்ன பண்ணுறாரு, அரண்மனை போல வீட்டை கட்டி கொடுக்கின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், பாத்திரம்லாம் தங்கத்தான் மாற்று அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. ஸோ ஒரு அரசர் என்ன ஆயிடுச்சு, என்னென்னலாம் தேவையோ அவ்வளோ வசதியுமே அவருக்கு செய்து கொடுத்து விடுகின்றார். இவர் கேட்டது என்ன, எதுவுமே கேட்கல, தங்க வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், ஒன்றும் கேட்கல. ஆனால் அவருக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் தானாகவே கிடைத்து விட்டது. அரசர் ஒருத்தர் வந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக. இவருக்கு மட்டுமா கிடைச்சிது, நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருச்சு. அரசர் அந்த சைடில் போகிறனால அந்த ஊர் மக்களுக்கு அனைவருக்குமே சாலை வசதி கிடைத்து விட்டது. அப்போ அந்த ஊருக்கு வரும்போது பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் அரசரை பார்த்து ஏதாவது ஒரு தேவைன்னா உடனடியாக அவரே கேட்க முடிகின்றது. அரசரே கண்ணால் பார்ப்பார்ல, இங்கே விவசாயம் இல்லை, இங்கே ஏன் தண்ணி இல்லை, இதெல்லாம் பார்த்து நாடே செழிப்பாகி, அந்த கிராமமே அவன் இருக்கக்கூடிய வீடை சுற்றி அனைத்துமே செழிப்பாகி விடுகின்றது. அப்போ அரசர் ஏற்கனவே நாட்டுக்கு அரசர் தான், ஆனால் அவர் தினந்தோறும் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது இந்த இடமே செழிப்பாகி விடுகின்றது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ராஜா என்ன கேட்குறாரா, ஜெகதீஸ்வரா நீ தான் அண்டம் ஃபுல்லாக எல்லாமே நீ தான், ஆனால் நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல வந்து இரு, இந்த இடத்துல வந்து நீ இருந்தீன்னா என்ன ஆகிடும், எல்லா தெய்வங்களும் வந்துடுவாங்க, இந்த இடத்துல எல்லா தெய்வங்களும் வந்துடுவாங்க, அந்த இடமே செழிப்பாக இருக்கும், ஞான பூமியாக நிற்கும். செழிப்பாக இருக்கும்னா உடனே அந்த இடத்துல பணம் நிறையா இருக்கும், தங்கம் நிறையா இருக்கும்னு இப்படி பொருள் எடுத்துக்கூடாது. அந்த இடமே ஞான பூமியாக இருக்கும். அப்போ யார் யாரெல்லாம் இந்த இடத்துல தீய சிந்தனைகளோடு அங்கு சென்றால் கூட விரைவாக அவர்கள் நற்சிந்தனைக்கு மாறி விடுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூமியாக இருக்கும். ஸோ இதை தான் ராஜா கேட்குறாரு, இந்த நாட்டையே நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட, நீ என்ன பண்ணு, மொத்தத்தையும் இதை ஆட்சி செய்ய நீயே, ரெண்டாவது இங்கே நீ பர்மனெண்ட்டாக தங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. ஸோ இது 3வது ஸ்லோகம். இப்போ அந்த 3 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் அவர் கேட்டது, இறைவன் கேட்ட கேள்வி, மீதி 2 ராஜாவுடைய கேள்வி. இப்போ அடுத்த 4வது ஸ்லோகத்தை பகவான் இப்போ தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் கேட்ட கேள்விக்கு அட்வைஸ் பண்ண உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன கொடுக்குறாரு, ஒருவன் ஆகாரத்தை உட்கொண்டால் தான் பசி என்பது தீருகிறது அப்படிங்கிறது. சரிதானே, பசிக்குது, சாப்பாடை சாப்பிட்டா தான் பசின்றது போகுது. அதுபோல ஒருவனது கர்மம் எப்போது முடிவுக்கு வருகின்றதோ அப்போது அவனுக்கு ஜனன மரணங்களிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது அப்படிங்கிறார். இப்போ பசிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, டிவி பார்க்க முடியாது இல்லையா, ஃபோனில் யார்கிட்டையும் பேச முடியாது, வீட்டுக்கு விருந்தினர் இருந்தாலும் சரியாக பேச முடியாது, அலுவலக வேலை செய்ய முடியாது, பயணம் ஒன்றும் பண்ண முடியாது, பசி இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும். எப்போ சாப்பிட்டு முடிச்சிடுறோமே அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டு எந்த வேலையை வேணால் செய்யலாம் இந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த கர்ம வினை என்பது எப்பொழுது ஒரு மனிதனிடம் இருக்கின்றதோ அது என்ன பண்ணுமா, திருப்பி 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 பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பசி இருக்க வரைக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ கர்மா வந்து என்ன பண்ணணும், முடிவுக்கு கொண்டு வந்துடு. முடிவு கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சு, ஜனன மரணம், பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லை, அதுலேருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது 4வது ஸ்லோகம். அடுத்து 5வது ஸ்லோகம். இதில் வந்து இறைவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அரசர்களுள் சிறந்தவனே, எப்படி சர்க்கரையிலிருந்து இனிப்பு எனும் சுவையை பிரிக்க முடியாதோ அதுபோல இந்த பிறவி என்னும் இந்த ஜென்மம் இருக்கு இல்லையா, இந்த பிறவியும் கர்மத்தையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற. இந்த ஜென்மத்தையும் கர்ம செயல்பாடு, கர்மான செயல்கள், இந்த செயல்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை, முதல்ல ராஜான்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ அரசர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ அரசர் என்றால் என்ன பொருள், ராஜா என்ன அகங்காரத்தோடு செயல்படக்கூடியவர். அரசர் என்ற வார்த்தைக்கு பொருள்னா அரசர் வந்து தர்மத்தின்படி வலிமையோடு ஆட்சி செய்பவர் என்று பொருள். அதாவது தர்மத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர். ஒரு நாட்டிற்கு ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சான்றோர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பின் அவர் முடிவு எடுப்பார். முடிவு எப்படி எடுப்பார் இந்த இடத்துல, நாட்டுக்கு நல்லதா, அவங்களுக்கு நல்லது, இவங்களுக்கு நல்லது இப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர் மொத்தத்துக்கு தர்மம் என்ன சொல்கின்றது, தர்மம் என்ன சொல்கின்றதோ அதன்படி செய்பவர் தான் இந்த இடத்துல அரசர். இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ராஜா என்று இறைவனை கூப்பிட்டுருக்கார் அவரை.
யார்? ராஜசேகர பாண்டியன் கூப்பிட்டாருன்னா அப்போ அகங்காரம் இருந்துச்சுன்னு பொருள். இப்போது 4 ஸ்லோகம் பார்த்தாச்சு இந்த இடத்துல இல்லையா? 4 ஸ்லோகம் பார்த்தோன்னே அவருக்கு அகங்காரம் போயிடுச்சு, இறைவனோடு சரணடைஞ்சிட்டார். சரணடைஞ்சோடனே என்ன ஆயிடுச்சு? இப்போது அரசர் என்ற வார்த்தையை கூப்பிட்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போது தர்மத்தின்படி இவர் நடக்க ஆரம்பித்திருக்கின்றார். அதனால தான் இவருக்கு அரசர் என்ற பெயரை கொடுக்குறாரு. தர்மத்துக்காக நீ எது வேணால் செய்வே அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ன செய்கிறார்? இறைவனே பெயரை மாற்றுகிறார். ராஜா என்பவர் அழைத்தவரை அரசர் என்று மாற்றி அழைக்கின்றார். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு? எவன் ஒருவன் தனக்குள்ளே விளங்கும் பிரம்மத்தில் லயிக்கிறானோ அவனுக்கே இந்த கர்மாக்கள் அனைத்தும் நாசம் அடைந்து விடுதலை கிடைக்கின்றது அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்குள்ளே ஒரு பிரம்மம் இருக்குது, ஆத்மா இருக்குது இல்லையா? ஜோதி வடிவாக ஒன்று உள்ள ஜோதி ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆத்மா இருக்குன்னு சொல்லுவோம். அதே நான் யார் என்று உணர்ந்தால் இறைவன் அடையலாம். இப்போ நிறைய விஷயங்களை நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் எல்லாமே. ஸோ அந்த ஆத்ம தத்துவம், ஆத்மா ஆன்மீகம்னு சொல்லுவோம்ல. ஆன்மீகம்னா என்றால் என்ன? ஆத்ம விசாரம்னா ஆன்மீகம். யார் தன்னுடைய ஆத்மா எங்கே, நாம் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆராய்ச்சி பண்ணி அதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துல லயிக்க முடியுமா? அந்த ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டு அது கூட யார் லயிக்கிறாங்களோ அவர்களுடைய கர்மம் என்ன நடக்குதா? நாசம் அடைகின்றது அப்படிங்கிற. அப்போ என்ன பொருள்? அவருக்கு இன்னொரு 500 பிறவி கூட இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த பிறவியிலேயே ஐயப்பனுடைய உபதேசங்களை கேட்டு தூய்மை அடைகிறார். ஃபர்ஸ்ட் அகங்காரம் ஆணவத்தை விட்டுடுறாரு, தூய்மை அடைகிறாரு, தர்மத்தின் வடிவாக மாறிடுறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு? தானாகவே கர்மான்றதெல்லாம் நாசம் அடைஞ்சு அந்த பிறவிகள் எல்லாமே நாசம் அடைஞ்சிட்டு தான் இந்த இடத்துல. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு 5வது ஸ்லோகத்தில். அடுத்து 6வது ஸ்லோகம் இருந்தால் சொல்கிறார் இந்த இடத்துல. எப்படி இந்த இடத்துல அந்த தர்மத்தின்படி நடக்கணும்னு சொன்னார் இல்லையா? அதை இந்த இடத்துல சொல்கிறார். யார் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கர்மங்களை, சத்கர்மங்களை அப்படிங்கிறார். அப்படின்னா பொருள் நல்ல கர்மங்களை அப்படின்னு பொருள். சத்கர்மங்களை செய்கிறானோ அத்தகைய செயல்கள் உலகத்திற்கே நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 500 பிறவி இருக்குது, அவர் தர்மத்தின் வடிவாக தூய்மையாக இருந்தால் அந்த கர்மாலாம் நாசம் அடைஞ்சிடுதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், தர்மத்தின்படி நான் எப்படி நடப்பது, தர்மம் என்றால் என்னவென்றே தெரியாதே பலருக்கு இல்லையா? இப்படி ஒரு சின்ன கேள்வி வரலாம் இந்த இடத்துல. அப்போ கேள்வி எழுப்பவர்களுக்கும் அவரே இந்த இடத்துல பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முதல்ல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நல்ல செயல்களை செய்பவர்கள், இதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறார். அப்போ நல்ல செய்கிறவங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும் இல்லையா? அவரே என்ன சொல்கிறாரு? உலகத்துக்கே நல்லது நடக்குதா இந்த இடத்துல இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு அலுவலகத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ கஷ்டப்படுறவர் மூட்டை தூக்கிட்டு போகிறாருன்னே வச்சுக்கோம். வயதான ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாதுன்னு வச்சுக்குவோம். ஐயா வயசானவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வோன்னு அந்த மூட்டையை ஒருத்தர் வாங்கி உதவி தூக்கி அவர் தூக்கிட்டு போய் ஒரு வீட்டில் கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ வைக்கிறதுனால இவர் என்ன நினச்சாரு? பெரியவருக்கு உதவி செய்கிறோன்ற எண்ணத்தில் வச்சார். அதே இவருக்கு உதவி செஞ்சார்னா இவர் நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பாரோ என்ற எதிர்பார்ப்போடு செஞ்சார்னா அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் வயதானவராயிற்றே, இவர் வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தர்மம். அந்த தர்மத்தின்படி என்ன பண்ணுறாரு? எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் ஆட்டுக்கு வராரு, ஐயா கொடுங்க ஐயா நான் கொடுக்குறேன், தூக்கிட்டு போய் அவர் வீட்டில் வச்சுட்டு இவர் வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. அப்போ இந்த செயல் யாருக்கு நன்மை கொடுக்கின்றது? இவங்களுக்கு மட்டும் நன்மை கொடுக்கல, உலகத்திற்கே நன்மை கொடுக்கின்றதாம். அந்த உலகத்துக்கே நன்மை கொடுக்கறதுடைய பலன் இருக்கு இல்லையா? அந்த பலன் தான் என்ன பண்ணுதான்? இந்த கர்ம வினைகளை நாசம் செய்கின்றது. அது சொல்றார். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்குறார் இல்லையா? ஒருத்தர் எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்கிறாருன்னா அது உலகத்துக்கே நன்மை கொடுக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது கேட்டவுடனே அரசர் திருப்பி கேட்குறார், நான் உன்னிடம் இன்னொரு கேள்வி கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். இதுதான் 7வது ஸ்லோகமே இந்த இடத்துல. இப்போ அடுத்து 8வது ஸ்லோகம். என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, தாமரை கண்களை உடையவனே சொல்றார். தாமரை கண்களை உடையவனே, பிரம்மத்தின் குணங்கள் என்பது என்ன அப்படி கேட்குறாரு. அடுத்து ஒருவன் இந்த பிரம்மத்துடன் ஒன்றுவது எப்படி? 2 விஷயம். பிரம்மன்னா என்ன ஃபஸ்ட்டு, அதோடைய குணம் என்ன, அப்புறம் அந்த பிரம்மத்தோடு நான் எப்படி ஒன்று இணைவது இந்த இடத்துல. ஏன்னா பிரம்மத்தோட ஒன்று முக்தினாலே அவரோட ஒன்று சேர்ன்றது தான் இந்த இடத்துல. ஸோ அதனால் சொல்கிறாரு, ஒன்று இணைவது எப்படி, அந்த வழியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது 8வது ஸ்லோகம். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா இறைவான்னு சொன்னார் இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல ஜெகதீஸ்வரா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இதில் தாமரை கண்களை உடையவனே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ தாமரை கண்களை உடையவனே அப்படின்னா என்ன பொருள் இந்த இடத்துல அப்படின்னா,
இது பலவற்றிற்கு நம்முடைய திருமந்திரம் தான் பல இடங்களில் பொருள் சொல்லி கொடுக்குது நமக்கு இந்த இடத்துல. தாமரை என்றால் என்ன? ஒரு ஆற்றினுடைய மொத்த உருவகத்தை குறிப்பதற்காகத்தான் இந்த இடத்துல தாமரையை வந்து ஒரு சிம்பிளாக வச்சாங்க இந்த இடத்துல. நான் பல முறை சொல்லியிருக்கேன் வகுப்பில், ஒரு சரஸ்வதி இருக்காங்கன்னா தாமரை மேலே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ கல்வியினுடைய மொத்த ஆற்றலாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால் ஸோ இந்த இடத்துல தாமரை என்று சரஸ்வதியானவள் கல்வியின் மொத்த உருவகத்தையும் அவள் தான் ஆற்றலையும் அவள் தான் வச்சுருக்கா. அவளை கேட்டால் கொடுக்க முடியாது எதுவுமே கிடையாது. அதே போல் தான் லக்ஷ்மியும் சிகப்பு தாமரை மேலே உட்காந்துருப்பாள் இந்த இடத்துல இல்லையா. செல்வத்தின் மொத்த அதிபதி அவள் தான் இந்த இடத்துல. அதேபோல் பிரம்மாவும் தாமரை மேலே தான் உட்காந்துருப்பார். ஸோ அடுத்த உயிர்களை படைத்தல் தொழிலை செய்கிறார். ஸோ படைத்தல் தொழிலில் மொத்த ஆற்றலையும் அவர் தான் வச்சுருக்கார். அப்போ இந்த இடத்துல தாமரை கண்களை உடையோனே அப்படின்னா என்ன பொருள்னா, கண்கள் இந்த இடத்துல என்ன சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னா அருள் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உன்னுடைய கடைக்கண் பார்வையாத கொஞ்சம் காமிவி அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க இல்லையா. இறைவன் நோக்கிய பாடல்களில் பெருசாக இறைவன் பார்வை மட்டும் எனக்கு பட்டுட்டா போதும். ஏன்னா இறைவனுடைய பார்வை அவர்கள் அருளானது இந்த இடத்துல இல்லையா. ஒரு சின்ன பேப்பர் இருக்குன்னா, ஒரு எவ்வளோ பெரிய பேப்பர் குவியல்னா இருக்கட்டும், ஒரு நெருப்பு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி அதில் போட்டால் என்ன ஆகிடுது இந்த இடத்துல, மொத்த பேப்பர் லாரி லாரியாக எவ்வளோ பேப்பர் இருந்தாலும் மொத்தத்தை எரிச்சு தள்ளிடும் இல்லையா. அந்தமாரி நம்ம எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் சரியா இறைவனுடைய கடைக்கண் பார்வை மட்டும் இந்த இடத்துல நம்ம மேலே பட்டுட்டா போதும். இந்த இடத்துல அந்த அருள் மட்டும் நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நம்மளுடைய மொத்த கர்மாக்களும் வினைகளும் இங்கு அழிந்து போகும். அப்போ அதான் தாமரை கண்களை உடையவனேன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த அழிக்கக்கூடிய ஆற்றல் மொத்தத்தையும் அவருடைய கண்களில் வச்சிருக்காராம். யாரு? மணிகண்டன் ஐயப்பன். அவர் பார்த்தா போதும் இந்த இடத்துல, நீ பாரு. அதனால தான் சொல்கிறாரு கண்களை உடையோனே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் கேட்குறாரு, பிரம்மத்தின் குணங்கள் என்பது என்ன, அந்த பிரம்மத்தோடு நான் எப்படி ஒன்று சேர்றது, எனக்கு உடனே அந்த வழியை சொல்லு அப்படி கேட்க. அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்த, இந்த வழி உடனே சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜாவுக்கு வந்து ராஜசேகர பாண்டியன் ராஜாவுக்கு அரசருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போ ஒரு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறார், நம்ம உடனே முக்தி அடைய போகிறோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு விஷயம் கேட்கும்போது ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, இயற்கையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும்போது அந்த மாதிரி ஆர்வம் வந்து அரசருக்கு வந்துச்சால எனக்கு உடனே சொல்லு அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது 9வது ஸ்லோகம். இந்த இடத்துல இறைவன் சொல்கிறார், இந்த இடத்துல அரசே அப்படிங்கிற திருப்பி அரசன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. பிரம்மத்திற்கு தோற்றம், நடுப்பகுதி, முடிவு என்பது கிடையாது அப்படிங்கிற. பிரம்மன் ஒன்று இருக்குது, தோற்றம் அப்படிங்கிறார். அப்போ என்ன பொருள், அதுக்கு ஆரம்பன்ற ஒன்று இல்லை. இப்போ நடுப்பகுதி, நடு அப்படிங்கிறார். நடுவுன்னா என்ன, அப்போ ஆரம்ப காலம், நடுவில் வாழ்ந்த காலம், அப்புறம் இறுதி காலம் இல்லையா. அப்போ நடுவில் வாழ்ந்த பகுதி என்ற ஒன்று இல்லை. அதே மாதிரி முடிவு என்ற ஒன்றும் அது கிடையாது. அது தானே விளங்குவது அப்படிங்கிறது. இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். அது தானே விளங்குவதுன்னா அது தானாகவே இருக்குது இந்த இடத்துல. அந்த பிரம்மம் என்பது யாராலும் படைக்கப்படவில்லை, அதற்கு அழிவும் இல்லை, அதுக்கு நடுப்பகுதியும் இல்லை அப்படின்ட்டு. என்னும் எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிற. இன்னும் எண்ணத்திற்கெல்லாம் இல்லை. இப்போ மனிதர்களுடைய எண்ணங்கள் இருக்குது, இந்த எண்ணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். ஒரு வினாடி நேரத்தில் சூரியனை நினைக்க முடியும், சந்திரன் நினைக்க முடியும். ஆனால் அது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லையா. மேற்கொண்டு எந்த கிரகத்தை வேணால் நினைக்கலாம் இந்த இடத்துல. கைலாசத்தை கண்ண முடி நினச்சா கூட சினிமா செட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கைலாயம் எப்படி இருக்குன்னு. அதை பார்த்தோன்னே கைலாசம் ஞாபகம் வந்துடும் இல்லையா. இந்த உலகம் ஃபுல்லாக எந்த ஒரு கோயிலை ஒரு ஃபோட்டோ கிடைச்சா கூட சரி, கண்ணை மூடிட்டு அதை நினச்சி பார்த்தோன்னா மனசில் ஞாபகம் வந்துடும். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்கள், வலிமையான இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டது, என்றும் இருப்பது அப்படிங்கிறது. எப்பயுமே இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, அந்த பிரம்மமானது குணங்களுக்கு அப்பாற்பட்டது. குணங்கள்ன்ற ஒன்றே கிடையாதான், அதுக்கு அப்பாற்பட்டது. காலம் என்ற ஒன்றே அதற்கு இல்லை, இடம் என்ற ஒன்று அதற்கு இல்லை. இடம் இல்லை, காலம் இல்லை, குணம் இல்லை இல்லையா. அது வடிவம் என்ன, ஞான வடிவமாக அது இருக்கின்றது. எது? பிரம்மம். அடுத்து ஆனந்த வடிவாக அது இருக்கின்றது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அது இல்லாமல் வேறு ஒரு பொருளை இங்கே கிடையவே கிடையாதுங்கிறார் உலகத்தில். நீங்கள் சாதாரணமாக ஒரு கல் ரோட்டில் இருக்குன்னா கூட சரி, அதுவும் இறைத்தன்மை கொண்டதுதான். இறைவனுடைய தன்மை இல்லாமல் இங்கே ஒரு பொருளே கிடையாது அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, நானும் நீயும் கூட அந்த பிரம்மந்தான் அப்படிங்கிறார். நானும் அந்த பிரம்மந்தான், நீயும் அந்த பிரம்மந்தான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தெரிஞ்சுக்கல. ஏன் நீ தெரிஞ்சுக்கல, நீ மாயையில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதலில் வருகின்ற வாசகம்,
தோற்றம் என்று ஒன்று இல்லை, முடிவு என்று ஒன்று இல்லை. ஏன்னா பல பேருக்கு இதை சொல்லும் போது இறைவன் ஆரம்பம் இல்லாதவர், முடிவு இல்லாதவர் அப்படின்னா அது எப்படி ஒருத்தருக்கு ஆரம்பம் இல்லாமல் இருக்கும்? மனிதனுடைய அறிவிப்புலாம் நிறைய பேருக்கு சிந்தனை வரும் இல்லையா? இறைவனுடைய நம்மளுடைய வழக்கமாக பயன்படுத்திக்கின்ற பல விஷயங்களே இதை பார்க்கலாம். ஆரம்பம் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கும் பலவற்றை பார்க்கலாம். அதில் ஒன்று கணிதம். இந்த இடத்துல கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்பர்ஸ். அதில் பார்த்தோம்னா எது ஆரம்ப எண் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒன்றுன்னுவாங்க. அதற்கு முன்னாடி சைபர் அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. ஆனால் கணிதம் அறிந்தவர்களுக்கு தெரியும், அப்படியே கீழே போகும் -1 -2 -3 போய்கிட்டே இருக்கும் அந்த பக்கம். அப்போ இறுதி எண் எதுப்பா அப்படின்னு கேட்டால் இறுதி எண்ணுன்னா பதிலே சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னா எந்த ஒரு எண்ணை சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைபர் போட்டால் போதும். இந்த இடத்துல மதிப்பில்லாத ஒரு பூஜ்ஜியத்தை போட்டால் போதும், அதோடைய மதிப்பு பல்மடங்கு பெருகி போகும் இந்த இடத்துல. அப்போ எண்களுக்கு இங்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை இல்லையா? மனித அறிவினால் இது சாதாரணமாக ஒரு படித்த அனைவருக்குமே தெரியும். இந்த இடத்துல படிக்காதவர்களுக்கு கூட தெரியும். இந்த இடத்துல எளிமையாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் தெரியாது. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஸோ அதுபோல தான் இந்த இடத்துல பிரம்மம் என்பதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு இந்த கணக்குக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா புரிஞ்சிக்கலாம். ஸோ இது 9வது ஸ்லோகம். அடுத்து 10வது ஸ்லோகம். இறைவனை திருப்பி சொல்கிறார். பிரம்மம் ஒன்றுதான், அதற்கு வேறாக மற்றொன்று கிடையாது. பின்னர் எப்படி அந்த ஒன்று இத்தனை வடிவங்களாக ஆனது? ஒரு உதாரணத்தினால் நானே விளக்குகின்றேன். யார்? இறைவனே இந்த இடத்துல உதாரணம் சொல்கிறாராம் 10வது ஸ்லோகத்தில். என்ன கேள்வி கேட்டார். பிரம்மன்றது ஒன்று தான், இந்த பிரம்மத்துக்கு ஏன் இத்தனை வடிவங்கள் இருக்குன்றது நம்ம பார்க்கணும்ல. விநாயகர், முருகர், ஐயப்பன், பெருமாள், சிவன், அம்பாள், இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு உருவங்கள் இருக்கின்றது இந்த இடத்துல இறைவனுக்கு. ஆனால் எல்லாமே ரூபங்கள் தான் வேறு வேறாக இருக்கிறது. அனைத்திற்கும் மூலம் அங்கே ஒன்று அந்த பிரம்மம் தான். இந்த இடத்துல எப்படி இத்தனை வடிவங்களாக ஆனது? அதற்கு நான் உதாரணத்திற்காக விளக்குகின்றேன் அப்படின்றது 10வது ஸ்லோகத்தில் முடிக்கிறாரு. 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அரசனே கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். தங்கத்தினால் செய்யப்பட்ட வளையல், ஒட்டியானம், மோதிரம், தண்டை. தண்டை என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த கால் சிலம்புன்னுவாங்க, இல்லை கையில் ஒரு இது மாதிரி போடுவாங்க, தண்டைன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய ஆபரணங்கள் மக்களால் அவர்கள் விரும்பும்படி பல பெயர்களால் வழங்கப்படுகின்றது இல்லையா? நம்ம எல்லாமே தங்கம் தான். தங்கத்தில் செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிட்டா செயின், கையில் போட்டுக்கிட்டா மோதிரம் இல்லையா, காலில் போட்டால் தண்டம், இடுப்பில் போட்டுட்டா ஒட்டியானம், இப்படி ஒவ்வொரு பேராக இருக்குது. ஆனால் இந்த தங்கத்தை உருக்கி தண்ணியாக வச்சோன்னு வச்சுக்குவோம். உச்சபட்ச நிலையில் உருக்கிட்டோம். உருக்கும் போது நீர்ம பொருளாக இருக்கும், சூடாக இருக்கும் பொழுது, காஞ்சவனையில் சூடாக இருக்கும் பொழுது. அப்போ அதுக்கு பேர் என்ன? தங்கம் தான். நீர்ம பொருளாக இருக்கும் பொழுதும் தங்கம்தான், மோதிரமாக இருக்கும் பொழுதும் தங்கம்தான் இல்லையா, ஒட்டியானமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட உருவத்தில் பார்த்தாலும் சரி அது தங்கம்தான். இந்த பெயர்கள் எல்லாமே மக்களால் கொடுக்கப்பட்டவை தான். அதுபோல ஒரே பிரம்மம் தான் இந்த இடத்துல மாயையின் காரணத்தால் வேறு வேறு பெயரில் தோன்றுகின்றது அப்படிங்கிற. அப்போ என்ன பொருள்? புதுசாக தோன்றுச்சான் இந்த இடத்துல. தோன்றுவித்தது யார் இந்த இடத்துல? மனிதர்கள். அவங்க தான் பார்க்குறாங்க இந்த இடத்துல, இறைவனை பார்க்குறாங்க. அவர் இறைவன் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரோ ஒரு வேலை செய்வதற்கேற்றார் போல பல பெயர்களை இந்த இடத்தில் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஆற்றலோடு இருக்கும்போது சக்தி இல்லையா, அன்பை வெளிப்படுத்தும் போது சிவம், காக்கும் தொழிலை செய்யும் போது பெருமாள், படைக்கும் தொழிலை படிக்கும் போது பிரம்மா, இப்படி ஒவ்வொரு தொழிலை செய்யும். அறிவு வடிவாக இருக்கும்போது விநாயகர் இல்லையா, இப்போ தூய்மையின் வடிவமாக இருக்கும்போது ஐயப்பன், இப்படி ஒவ்வொரு பெயர்களையும் கொடுத்தது மனிதர்கள் தான். ஏன் கொடுக்குறாங்களா இந்த இடத்துல? அவர்கள் மாயையின் காரணமாக அப்படி கொடுக்கின்றார்கள். இதை என்ன பண்ணணுமா? பகுத்தறிவுடன் சிந்தித்து இந்த உண்மையை உணர்ந்து கொள். இது சொல்றார் இறைவன். சொல்றார், உனக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பகுத்து அறி இல்லையா. ஏன் இந்த பேர் வந்துச்சு, ஏன் விநாயகர் பேர் சொன்னாங்க, ஏன் ஐயப்பன் பேர் சொன்னாங்க, அப்படி பகுத்து பகுத்து அறியணுமா இந்த இடத்துல. அறிவினால் அறிஞ்சு பார்த்தா கடைசியில் எல்லையில் பார்த்தா இறைவன் தான் இருப்பார் அந்த இடத்துல, அந்த பிரம்மம் தான் இருக்கும். இந்த உண்மையை நீ தெரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இது 11வது ஸ்லோகம். அடுத்து 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் பார்த்தோம்னா திருப்பி என்ன சொல்கிறாரு? ஸ்லோகம் என்ன சொல்லுது? அரசர் சொல்கிறாரு, ஜெகத்குருவாகிய மணிகண்டா உன்னிடம் கேட்கிறேன்
அப்படின்னு சொல்றாரு. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஜெகத்குரு அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. இப்போ ஜெகத்குருன்னா என்ன பொருளாகுது இந்த இடத்துல? ஜெகம்னா இப்போதான் உலகம்னு சொன்னோம் இந்த இடத்துல இல்லையா? இப்போ இந்த உலகத்திற்கே நீ குருவாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றார். ஏன்னா இந்த ஸ்லோகம் ஒன்றுன்னா சொல்ல சொல்ல அரசர் புரிஞ்சுக்கிட்டே வர்றார் இந்த இடத்துல. புரிய புரிய அவருக்கு தெரியுது, நீ சாதாரண ஆளுக்கு மட்டும் நீ உபதேசம் கொடுத்து நீ ஞானத்தை கொடுக்கல, உலகத்தில் யார் வந்தாலும் கடைக்கோடி மனிதன் வந்தாலும் சரி இந்த இடத்துல அவனுக்கு கூட உன்னால் முக்தியை கொடுக்க முடியும். நீ சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சா அவனுக்கும் உன்னால் முக்தியை கொடுக்க முடியுன்ற காரணத்தினால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்போ ஜெகத்குரு, ஜகத்திற்கே குரு என்பதை அரசர் உணர்ந்து விட்டார். 12வது ஸ்லோகம். அடுத்தது 13வது ஸ்லோகம். அரசர் தான் சொல்கிறார் தேவா. இப்போ என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? தேவா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. தேவான்னா என்ன? இப்போ ஒரு மரியாதையோடு போற்றி வணங்கி கைகூப்பி நின்று கேட்குறாரு இந்த இடத்துல தேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு கேள்வி கேட்க போகிறாரு, பெரிய பதில் கேட்க போகிறாரு இந்த இடத்துல. என்ன கேட்குறாரு? பிரம்மம் ஒன்று தான் உள்ளது, நீ சொல்லிட்ட இப்போ ரைட்டு, அதை தவிர வேறு இல்லை. ஆமாம், நீ தான் சொன்ன, நீ என்று நீ உரைத்தாய், நீ தான் சொன்ன இதை. அப்படியானால் மாயை எங்கிருந்து வந்தது? பிரம்மன் தான் எல்லாமே சொல்லிட்டேன், ஆனால் மாயன்னு ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறியே, அது எங்கேருந்து வந்துச்சு? நீ சொல்கிறது முன்னுக்கு முரணாக இருக்கு, முன்னுக்கு முரணாக இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிறது. நீயே ஒரு விஷயம் தான் இருக்குது, வேறு விஷயம் இல்லைன்னுட்ட, அப்புறம் மாயை எங்கேருந்து வந்துடுச்சு அப்படின்னு அவரே தான் கேட்குறாரு. முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. இதை அத்வைத சித்தாந்தத்தின்படி இதை அறிஞர்கள் எப்படி ஏற்பார்கள் அப்படின்னு கேட்குறாரு இந்த இடத்துல. அப்போது அடுத்த ஸ்லோகம் என்னத்துக்கு வர்றாரு இந்த இடத்துல? 14வது ஸ்லோகத்தில் அதோடைய கேள்வி அப்படியே தொடர்றாரு இந்த இடத்துல. சகலருக்கும் இறைவா, மாயை என்பது எப்படி உண்டானது? ஏன்னா அது முன்னுக்கு பின் முரன்னு சொல்லிட்டார். அத்வைதவாதிகள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. சொன்னதுக்கப்புறம் இந்த மாயை எப்படி உருவாச்சு நீ சொல்லு, அது எங்கிருந்து உண்டானது? பிரபு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பிரபு அது எப்படி பிரம்மத்துடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆரம்பிக்கும் போது தேவான்னு ஆரம்பிச்சாரு, நடுவில் பிரபுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு உன்னைய தவிர வேற ஆளையும் பதில் சொல்ல முடியாது, அதான் பொருள். இந்த பிரபு என்ற வார்த்தைனா என்ன இந்த இடத்துல நம்ம வழக்கமாக பயன்படுத்துவாங்க. அரசருக்கெல்லாம் பிரபுவே நீங்கள் பதில் சொல்லுங்கன்ற வார்த்தையெல்லாம். அரசருக்கு எவ்வளோ பேர் இருக்குது பாருங்கள், அரசர், ராஜா, பிரபு, வேந்தன், இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ பிரபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அரசரை கூப்பிட்றாரு அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு தேவையானதை நீ ஒரு ஆளால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது என்ற பொருள் கொள்வதான் இந்த இடத்துல பிரபு. அப்போ இவர் கேட்குறாரு இந்த இடத்துல, பிரபு இந்த இடத்துல நீங்கள் இந்த கேள்வி கேட்குறாரு, எப்படி இது பிரம்மத்துடன் சம்மந்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் கேட்ட கேள்வி என்ன இந்த இடத்துல? நீ எல்லாமே பிரம்மம் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்ட, வேற இல்லைன்னு சொல்லிட்ட, அப்போ மாயை எங்கேருந்து வந்துச்சு? நீயே முன்னுக்கு பிறனா பேசுகிற, மாயை எப்படி உண்டாச்சு, அது எப்படி பிரம்மத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு? இதுதான் அவருடைய கேள்வி. இது 14வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இப்போ 15வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகத்தில் இப்போது இறைவன் அரசருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வேந்தே. அவர் ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன? வேந்தேன்னு ஆரம்பிக்கிறார். ராஜான்னு ஆரம்பித்தார், அரசன் மாற்றினார், இப்போ வேந்தேன்ற வார்த்தைக்கு மாறி வந்துட்டார். அப்போ வேந்தன் என்பதற்கு என்ன பொருள்? இந்த அரசர் அரண்மனைக்குள்ளே இருப்பார், ஆனால் வெளியில் வரமாட்டார். உள்ளே இருந்து கொண்டே அத்தனை வேலையும் அவரால் செய்ய முடியும். அவர் தர்மத்தின்படி அரசாட்சி செய்ய முடியும், வலிமையோடு இருக்க முடியும். அவர் வெளியில் மாறு வேஷத்தை சென்று உலகத்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவருக்கு யாருக்கிட்டேயும் ஆலோசனை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அரண்மனை விட்டு வெளிலே வரமாட்டார். ஆனால் நடக்கக்கூடிய செயல்களை அத்தனையும் தன்னுடைய அறிவினால் செய்வார் இந்த இடத்துல. எல்லாத்தையும் தெரிஞ்சவர் இந்த இடத்துல. அதான் வேந்தர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்போ என்ன சொல்கிறார்? இப்போது வேந்தே அப்படிங்கிற நீ வேந்தர் ஆகிட்ட அப்படின்னா என்ன பொருள்? உங்கள்கிட்ட அந்த வலிமை வந்துருச்சு, ராஜான்றதை தாண்டியாச்சு. இந்த இடத்துல அரசர் என்பதையும் தாண்டி நிலையில வந்துட்டார் இந்த இடத்துல. மாயை என்பது தோற்றம் இல்லாதது அப்படிங்கிறது. ஸோ மாயன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்படி பிரம்மத்திற்கு ஆரம்பம் என்ற ஒன்று இல்லையோ அதுபோல் மாயைக்கும் துவக்கம் என்ற ஒன்று இல்லாதது அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆனால் துவக்கம் இல்லை, அப்படின்ட்டார். அது முழுதும் அஞ்ஞான வடிவானது அப்படிங்கிறார். அஞ்ஞானம் அப்படிங்கிறார். அதாவது அறியாமை என்கின்ற ஞானம், அதனுடைய அறியாமையின் வடிவில் ஞானம் அது இருக்கு, மாயை இருக்கு அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே தெரிஞ்சதுன்னா ஞானம், எதுவுமே தெரியவில்லை என்றால் அது அஞ்ஞானம் இல்லை.
ஸோ அப்போ மாயை என்பது அறியாமையின் ஒரு உருவத்தில் அது இருக்கின்றது அப்படிங்கிற. அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இறைவன் ஞானத்தின் மொத்த உருவமாக இருக்கார் இந்த இடத்துல இல்லையா, ஞானத்துடைய மொத்த உருவமாக இருக்கார். இப்போ இறைவனோடு இருக்கக்கூடிய உயிர்கள் பல ஆசைப்பட்டுருச்சு, நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊரை சுற்றணும், குடும்பம் பந்தம் பாசம் வேணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டுருச்சு. அப்போ அது பிறந்து வரணும். இந்த இடத்துல பிறந்து வந்துச்சுன்னா அதற்கு அறிவு என்ற ஞானம் என்று அங்கு இருக்கும் பட்சத்தில் இறைவன் தெரிவார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆசையும் இருக்கும் இல்லையா. நம்ம அந்த பேச்சு வழக்கா சொல்லுவோம் இல்லையா, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்கிற மாதிரி இவனால் ஆசையும் அனுபவிக்க முடியாது, இறைவன்கிட்டையும் போக முடியாமல் மனம் திண்டாடி கொண்டிருப்பான். அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, அறியாமையை கொடுத்துட்றாரு, அந்த இடத்துல மாயையே கொடுத்துட்றாரு இந்த இடத்துல. ஸோ மாயையை கொடுத்துறதுனால என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, அந்த ஞானத்தை அவன் மறந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு, இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கணும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றான். அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றான், அவன் இஷ்டத்துக்கு பந்த பாசம் போகிறான், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிறான், எல்லா வேலையும் செஞ்சுக்கிறான் இந்த இடத்துல. அப்போ மாயை என்பது என்னன்றதை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் யாரு, இறைவன் சொல்லிட்டார் இந்த இடத்துல. அது அஞ்ஞானத்தின் முழு வடிவமாக அது அங்கு இருக்கின்றது அப்படின்றத சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு, அது மீண்டும் கர்மாவில் நம்மை தள்ளிவிடும் அப்படிங்கிறார். ஏன் கர்மாவில் தள்ளுது மாய, அது அறியாமையில் இருக்கு இல்லையா, மேற்கொண்டு மேற்கொண்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு இனிப்பு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணுது, அடுத்த ஆள் கொடுக்கணுமே, அவங்க பசியோடு இருப்பாங்களேன்றலாம் தோணலை. எனக்கு பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொரு பிளேட் கூட யார் சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி என்ன, இப்படி தானே பல இடங்களில் மனிதர்களுடைய எண்ணம் இருக்குது. ஸோ இந்த அறியாமல் என்ன பண்ணுதான், தர்மத்தை செய்ய விட மாட்டேங்குதா இந்த இடத்துல, அறியாமையில் மேற்கொண்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் இது இந்த இடத்துல. அது எப்போதும் ஒன்றிணைந்தும் விலகியும் பிரம்மத்துடனேயே இருக்கின்றது அப்படிங்கிறது. மாயை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லையா, பிரம்மத்தோடு தான் இருக்கான், ஆனால் விலகியும் இருக்கான். இது முன்னாடி சொன்ன மாதிரியே இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது போல தோணும். ஒன்று விலகி இருக்கணும், இல்லை சேர்ந்து இருக்கணும். அது எப்படிப்பா சேர்ந்து இருக்கும் விலகி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதற்கும் நம்ம ஒரு சின்ன உதாரணமே பார்த்தோம். இப்போது உதாரணத்திற்கு நம்மளுடைய திருமந்திரம் பாட்டை எடுத்துக்குவோம். விநாயகர் காப்பு முதல் பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு எடுத்துக்கலாம். அந்த பாட்டில் என்ன வரும், 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலும் எயிற்று அப்படின்னு வரிசையாக பாடலும். முதல் வார்த்தை என்ன வருது, 5 கரத்தனைன்னு வருது. இப்போது முதல் வார்த்தை 5 என்ற வார்த்தை தமிழா கணிதமா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கணிதம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ் என்றும் சொல்லுவோம். இந்த இடத்துல 5 அப்படின்னு எழுதுவோம், இந்த இடத்துல இந்து போட்டு எழுதுவோம், 5ன்னு எழுதுவோம். என்ன வந்துச்சு, இப்போ இதை நீங்கள் ஹிந்தியில் கேட்டால் 5ன்னுவாங்க இல்லையா, தெலுங்கில் கேட்டால் வேற ஒரு வார்த்தை பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் வார்த்தை மாறுகின்றது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தமிழும் அதுதான், கணிதமும் அதுதான். ஒரு பொருள் இங்கு கணிதமாகவும் இருக்கின்றது, தமிழாகவும் இருக்கின்றது. தமிழோடு பார்க்கும்போது தமிழாக தெரிகிறது, கணிதத்தோடு பார்க்கும்போது கணிதமாகவும் இருக்கின்றது. ஒரு பொருள் ஒன்றாகவும் இருக்கின்றது, இரண்டாகவும் இங்கு இருக்கின்றது இல்லையா. சேர்ந்து இப்படி நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல, தமிழோட சேர்ந்து இருக்கும் விலகி இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல சரிங்களா. இப்போ ஆனால் சேர்த்து பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், திருமந்திரம் பாட்டு அவ்வளோதான் மொத்தத்துக்கு இல்லையா. தமிழ் தனியாக இருக்குது, கணிதம் தனியாக இருக்குது, ஆனால் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் மொத்தத்துக்கு பார்க்கும்போது அதை நம்ம தமிழ்னு சொல்ல மாட்டோம், கணிதம்னு சொல்ல மாட்டோம், திருமந்திர பாடல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போலவே இந்த இடத்தில் அது விலகியும் இருக்கின்றது, சேர்ந்தும் இருக்கின்றது, பிரம்மமாகவும் இருக்கின்றது. மொத்தமாக பார்த்தா அது பிரம்மம், தனியாக பார்த்தா அறியாம சரியா, சேர்ந்தும் இருக்கு, சேராமையும் இருக்குது. ஸோ இந்த கோணத்தில் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் உதாரணத்தோடு இதை புரிந்து கொள்ளலாம். இந்த மாயை காலங்களுக்கு ஏற்ப யுக தர்மங்களுக்கு ஏற்ப அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது 17வது ஸ்லோகம். இறைவன் சொல்றார் இந்த இடத்துல, யாரு, வேந்தனுக்கு சொல்றாரு, ஆனால் மாயைக்கு முடிவு உண்டு. பிரம்மத்துக்கு முடிவு கிடையாது, பிரம்மத்தோட கலந்துதான் இருக்கு மாயை, விலகியும் இருக்கு. ஆனால் இந்த பிரம்மத்துக்கு முடிவு கிடையாது, மாயைக்கு முடிவு உண்டு. ஆனால் பிரம்மம் என்பது பிரிக்க முடியாத தன்னை தவிர மற்றொன்று வேறு இல்லை, அது என்றும் இருப்பது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, சேர்ந்துதான் இருக்கு, ஆனா அழிஞ்சு போயிடும் இந்த இடத்துல. மாயை எப்படி அழிஞ்சு போகும், ஒரு மனிதன் மாயையின் காரணமாக பிறந்துட்டான்,
ஆனால் இப்போ ஐயப்பன் சொல்கிற உபதேசங்களை கேட்குறான், கேட்டு என்ன பண்ணுறான், தர்மத்தின்படி நடக்கிறான், புனிதம் அடைகிறான், சுத்தமாகறான், இந்த இடத்துல அகங்கார ஆணவத்தெல்லாம் விட்டுடுறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அவனுடைய பிறவி கர்ம வினைகள் நாசம் அடைஞ்சிடுச்சு. நாசம் அடைந்தவுடன் அந்த மாயையும் அழிந்து விடுகின்றது. ஆனால் பிரம்ம அழியல, பிரம்மத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய மாயை தான் அழியுது இந்த இடத்துல. அப்போ தனக்குள் இருக்கக்கூடிய அவன் ஆன்மாவை உணர்ந்து கொள்கின்றான். தானே யார் என்று உணர்ந்து கொள்ளும்போது பிரம்மத்தையும் உணர்ந்து கொள்கின்றான். அப்போ மாயை அழிஞ்சிடுச்சுல இந்த இடத்துல. அது பார்த்து என்ன சொல்றாரு, இதனையே வேதங்கள் போற்றுகின்றன, வேதம் இதை தான் சொல்லுது அப்படின்றாரு இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு, ஆக நாம் இந்த உலகில் காணும் மக்களும் காணும் பொருட்கள் அனைத்தும் பிரம்மமே அப்படிங்கிறார். எல்லா பொருளும் மாயையில் தான் இருக்கா இந்த இடத்துல, அறியாமை என்று சொல்லக்கூடிய மாயையில். இப்போ மாயை எங்கேருந்து வந்துருச்சுன்றது சொல்லிட்டாரு, ஏன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு, எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல 17வது ஸ்லோகத்தில். அடுத்து 18வது ஸ்லோகம் இறைவனே சொல்றாரு, எவனுக்கு நான் என்ற எண்ணம் மனதில் இருக்கிறதோ அவனே சாரீரத்துடன் இருப்பவன் அப்படிங்கிறார். அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல, யார் ஒருத்தலாம் நான் என்ற அகங்காரம் இருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு என்ற உணர்வு இருக்குமா இந்த இடத்துல. யாராவது ஒருத்தர் கையை கிள்னாலோ ஒரு குச்சை வச்சு குத்தினாலோ வலிக்கும் இந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த சாரீரத்துக்கு அந்த எண்ணம் இருக்குமா. ஆனால் இந்த எண்ணம் எவனுக்கு இல்லையோ அவன் சாரீரம் இருந்தும் இல்லாது இருப்பான் அப்படிங்கிறார். அவங்க சாரீரத்தோடு தான் இருப்பாங்களாம், ஆனால் அதனுடைய எந்த உணர்ச்சியும் அவர்களுக்கு இல்லாத நிலையில் அவர்கள் இருப்பார்களாம் இந்த இடத்துல. இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, காஞ்சி பெரியவர் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி. அவருக்கு வந்து கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவர் கண் இப்படி தான் பார்ப்பார் கடைசி காலத்தில். அப்போ எல்லாரும் மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், எனக்கு மயக்க ஊசி இன்ஜெக்ஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது, நான் என்ன பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், கண்ணை மூடி உட்காந்துருப்பேன், கண்ணை திறப்பேன், படுத்துக்குவேன், படுத்தவனே ஆரம்பின்னு சொல்லுவேன், இத்தனை நிமிடங்களுக்குள்ளாக ஆப்ரேஷன் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறாரு இந்த இடத்துல. நிமிஷம் சொல்கிறாரு கடைசியில், ஒரு 25 நிமிடமோ ஏதோ நேரம் சொல்கிறாங்க. மருத்துவர் சொல்கிறார் நான் பண்ணிடுறேங்க அப்படிங்கிறார். இப்போ என்ன செய்கிறாரு, காஞ்சி பெரியவர் போய் படுத்துட்டாரு, கண்ணை மூடி தியானம் பண்ணாராம். ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு கண்ணை மூடி படுத்துட்டு இப்போ ஆரம்பின்னாராம். கண் ஆப்ரேஷன்றது சும்மாவா, ஒரு சின்ன தூசி நம்ம கண்ணில் பட்டாலே கண் எப்படி எரியுது, கண்ணை திறக்க முடியல, தண்ணியாக வடியுது. ஆனால் அவருக்கு கண்ணில் புரை நீக்க அறுவை சிகிச்சையே செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. எந்தவித உணர்வும் இல்லாமல் அவர் ஆட்டுக்கு படுத்திருக்காராம், ஆப்ரேஷன் பண்ணினா அவர் ஆட்டுக்கு எழுச்சி போகிறாராங்க. ஸோ அந்த அளவிற்கு தான் என்ற உடல் இல்லாமல் யார் இருந்திருக்கா, காஞ்சி மகா பெரியவர் சமீபத்தில் வாழ்ந்த மகான் அவரே இருக்கார் இந்த இடத்துல. சாரீரம் இருந்தும் இல்லாது இருப்பார் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றார். இவர்கள் ஜீவன் முக்தனாக இருந்தாலும் சரிங்களா, அந்த சாரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் நான் என்னது என்ற எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு மாயையோடு சம்பந்தப்படாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ காஞ்சி பெரியவரே எடுத்துக்கலாம், அவர் இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டார் இல்லையா, அவர் நான் என்ற எனது என்ற இந்த மாயைன்னு சொன்னோம் இல்லையா, அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மாயை, அதோடு சம்பந்தப்படாமலே தான் அவர் இருப்பாராம் எப்பயுமே இந்த இடத்துல. இதை 18வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. அடுத்தது 19வது ஸ்லோகம், அதுவும் இறைவன் தான் சொல்றாரு இந்த இடத்துல. இது என்ன பண்ணுதான், மாய மனசுல ஆசையை உண்டு பண்ணுதான் இந்த இடத்துல. இது வந்து விகார மாயை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. விகார மாயை என்ற ஒன்று தனியாக ஒரு வஸ்து உண்மையில் இல்லவே இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள் அப்படிங்கிறது. அதாவது என்னென்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆசையை வந்து தூண்டுது இல்லையா, இதற்கு என்று தனியாக ஒரு மாயை என்பது இல்லையா இந்த இடத்துல. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் கவலையாக இருக்கிறேன் என்ற எண்ணங்கள் எல்லோர் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அப்படிங்கிறார். இப்போ எல்லாருக்குமே நமக்கு தோணுதில்ல, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இல்லைப்பா நான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல அவர்களுடைய மனதிலிருந்து தான் தோன்றும் எண்ணங்களே தவிர்த்து மாயை இதனை செய்வதில்லை. இந்த ஆசையெல்லாம் அது உண்டு பண்ணலையா இந்த இடத்துல. மனிதன் தான் என்ன பண்ணுறானா, இவனா கற்பனை செய்து கொண்டு, அதுவும் மாயையின் காரணம் தான், ஆனால் மாயை தான் இந்த வேலையை செய்யலை. நீ கவலையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு மாயை உள்ளேருந்து தூண்டி விடலை, நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி மாயை உள்ளேருந்து தூண்டி விடலை. மாயை என்ன பண்ணிச்சு, அறியாமையை மட்டும்தான் கொடுத்துச்சு இந்த இடத்துல. மனுஷன் தான் என்ன பண்ணுறான், அறியாமையில் இருந்து கொண்டு அவனுக்கு ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு, இல்லை ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இல்லையா. ஒரு சின்ன ஒரு ஃபோன் வாங்கிடக்கூடாது,
ஒரு கார் வாங்கிடக்கூடாது. உடனே அவ்வளோ சந்தோஷம், நான் கார் வாங்கிட்டேன்னு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் போகிறது, ஊரெல்லாம் சொல்லிட்டு இது குறிக்குது. ஆனால் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு அது பழைய காராக மாறி போயிடும். அப்போ அதே சந்தோஷப்படுவார், அந்த காரை பார்த்து சந்தோஷம் காணாமல் போயிடும். ஏன்னா அது பழசாக போச்சு இந்த இடத்துல, இல்லையா? புதிதாக வாங்கும் போது இருந்த மகிழ்ச்சி பழசானே இல்லை. ஏன் என்றால் அறியாமை. ஸோ இந்த அறியாமல் கொடுக்கறது மாயை கிடையாது, மனிதனுடைய எண்ணங்கள் தான் அது கொடுக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 20வது ஸ்லோகம். இதுவும் பகவான் தான் சொல்றாரு இந்த இடத்துல. காரணம் எதுமின்றி தோன்றும் இந்த நான் என்ற எண்ணமே மாயை அப்படிங்கிறார். மாயன்னா என்னது? இப்போ இந்த இடத்துல காரண காரியம் எல்லாம் நான் என்ற அகங்காரம் வந்துக்கிட்டே இருக்கான் உள்ளுக்குள்ள இருந்து. நான், எனது, எதெல்லாம் வருது? நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் என்னுடைய குடும்பம், என் பையன், இல்லையா, என்னுடைய பணம், என்னுடைய பொருள். யாராவது ஒரு வண்டி அவங்க காரை வெளியில் இருக்கு லேசாக உரைச்சிடு, என் கார் அது எப்படி நீ தொட்டை இடிச்ச சண்டைக்கு வர்றவங்க பல பேர் இருக்காங்க. இந்த எண்ணெல்லாம் என்ன இருக்குதான்? இதுதான் மாயா இந்த இடத்துல. என் கை, என் மகன், என் கால் என்றெல்லாம் கூறுகின்றோம். சற்றே ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் எனது என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்பது புரியும். இதுவே மாயை, இதை நீ நன்றாக உணர்ந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல சொல்கிற மாதிரி, என் உடம்பு நம்ம சொல்கிறோம், என் கை, என் முகம் அழகாக இருக்குது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறோம்ல. இப்படி ஒன்று கிடையவே கிடையாது அந்த இடத்துல. சிந்திச்சு பார்த்தோம்னா அது எல்லாமே பிரம்மன் தானே இந்த இடத்துல. ஆனால் மனுஷன் இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் மாயை அப்படின்னு மாயையை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்து சொல்கிறார், பகவான் சொல்கிறார் திருப்பி 21வது ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? புவியாலும் அரசே, எல்லா குணங்களோடும் கூடிய மாயை இயற்கையாகவே நிர்மலமான பிரம்மத்துடன் இருக்கிறது. இந்த குணங்களின் காரணங்களால் தான் இந்த மாயை பிரம்மத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். ஸோ அதற்கு பொருள் என்ன? முதல்ல புவியாலும் அரசே அப்படிங்கிறது. இப்போ புவியை யார் ஆள முடியும்? மொத்த உலகத்தை யார் ஆள முடியும்? இறைவன் தான் ஆள முடியும், இல்லையா? வேறு யாரும் ஆள முடியாது. இப்போ புவியாலும் அரசே அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ இவ்வளோ நேரம் ஸ்லோகம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த 20 ஸ்லோகத்தில் இவர் என்ன ஆயிட்டாரு? நான் என்ற அகங்காரத்தை விட்டுட்டாரு. யாரு? அரசர் ராஜசேகர பாண்டியன் விட்டுட்டார். ஆண்டு கொண்டு இந்த உலகம் மொத்தமும் நான் தான், அவர் தானே பிரம்மன்றதை உணர ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஸோ அப்போ கேட்க கேட்க அரசர் லயிக்கிறார் வார்த்தைகளில், அதனுடைய அர்த்தத்தை உணர ஆரம்பிக்கிறார். உணர இந்த இடத்துல அவருடைய கர்மா வினைகள் போகுது, மாயை போகுது இந்த இடத்துல. அதன் விளைவாக இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல புவியாலும் அரசன்ற வார்த்தையை இறைவனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன சொல்றாரு? இயற்கையாகவே நிர்மலமான பிரம்மத்தோடு இருக்கின்றது. அதாவது எல்லா குணங்களோடும் கூடிய மாயைங்கிறார் இந்த இடத்துல. அப்போ குணம் என்பது இறைவனுக்கு அல்ல இந்த இடத்துல. இந்த மாயை தான் என்ன பண்ணுது? பலவித குணங்களை மனிதனிடம் உருவாக்குகிறது. என்னெல்லாம் உருவாக்குது இந்த இடத்துல? கோபத்தை உண்டாக்குகின்றது, இல்லையா? மகிழ்ச்சியை உருவாக்குகின்றது. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு பையன் இருக்கான், 25 வயசு பையன் இருக்கான். அவங்க அப்பாவை போட்டு அடித்தான்னு வச்சுக்குவோம். எப்படி இருக்கும்? அப்பா கோபம் வரும், என் பிள்ளை என்னை அடிச்சிட்டான், கோபம், அகங்காரம், ஆத்திரம் எல்லாம் வரும், என் பிள்ளை என்னை அடிச்சிட்டானேன்னு வரும். அதே பிள்ளை தான் பிறந்த 1 வயசில் எட்டி மிதிச்சுது, 3 வயசு 4 வயசில் சப்புன்னு அரைஞ்சுது, இல்லையா? குழந்தை இது வாங்கி கொடுப்பா மிட்டாயின்னு கேட்கும், ஏன் வாங்கி கொடுக்குவேன், அழுதுகிட்டே டப்புன்னு அடிக்கும். இது குழந்தைகள் இருக்க இயற்கை குணம் தானே. ஒரு குழந்தை அடிக்கும் போது சந்தோஷப்படுறதும் அதே தந்தை தான், அடிக்கும் பொழுது கோபப்படுவதும் அதே தந்தை தான். என்ன வயசு தான் வித்தியாசம். அது குழந்தையா பார்க்கப்படுது, இது பெரிய ஆளா பார்க்கப்படுது, இல்லையா? ஸோ இந்த இப்போ குணங்கள் எங்கே உருவாகுது? மனிதனுடைய அறியாமை அதை குழந்தையாக பார்க்கின்றது, அதை பெரிய உருவமாக பார்க்கின்றது. மகன் அவன் தான், அப்பா இவர் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வயது அந்த தோற்றம் மட்டும்தான் மாறி இருக்கு. இந்த தோற்றம் கூட ஏன் மாறுது? மாயின் காரணமாக தெரிகிறது. அதனால் அவருக்குள்ளிருந்து அந்த குணங்கள் வருகின்றது. இப்போ குணம் எங்கேருந்து வந்துச்சு? மாயை கொண்டு வரல, மனிதனுடைய எண்ணங்கள் தான் அந்த மாயையை கொண்டு வந்திருக்கின்றது. இப்படி இந்த மாயை பிரம்மத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 22வது ஸ்லோகம். அது எப்படி என்று விளக்குகின்றேன் கேள் அப்படிங்கிறாரு. எதை விளக்குறாரா இந்த இடத்துல? மாயை எப்படி பிரம்மத்தோட ஒட்டியும் ஒட்டாமல் இருக்குன்றது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு? ஒரு பாத்திரம் ஒன்று சொல்கிறாரு. பாத்திரம் என்ன பாத்திரம்? ஸ்படிக பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்படிக பாத்திரம்னா நம்ம புரிஞ்சுக்கிறத கண்ணாடி பாத்திரம்னு வச்சுக்குவோம்.
டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாத்திரம். அந்த பாத்திரத்தில் சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்களை போட்டு வைத்தால் அந்த பாத்திரமும் சிவப்பு நிறமாகவே தோன்றும். இல்லையா? தோன்றும் இல்லை, தெரியும். ஏன் சிவப்பு நிறமாகவே தெரியும் அப்படிங்கிறார். இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ப்ளூ கலர் அந்த அவர் சொன்ன மாதிரி சிகப்பு நிறையா பூவை நிறையா போட்டு தூரத்தில் வச்சுட்டோம்னு வச்சுப்போம். பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்க பாத்திரம் நம்ம தான் போட்டு வச்சோன்றதுனால நமக்கு தெரியும் அது கண்ணாடி பாத்திரம் உள்ள சிவப்பு பூ இருக்குன்றது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கே அது பாத்திரம் சிகப்பாக தானே தோணும். புதுசாக யாரோ வெளியிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, விருந்தினரோ உறவினரோ நண்பரோ பார்த்துட்டு என்ன அந்த பாத்திரம் சிகப்பாக வித்தியாசமாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்து கேட்பறா இல்லையா? அதைத்தான் சொல்கிறார் இந்த இடத்துல. போட்டு வைத்தால் அந்த பாத்திரம் சிவப்பு நிறவே நமக்கு தெரியும். அந்த புஷ்பங்களை எடுத்து விட்டால் அந்த நிறமும் மறைந்து விடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நிறமும் போயிடுச்சான் இந்த இடத்துல சொல்லிட்டு அதை தொடர் இருக்கிறாரு. அதே உடைய கருத்தையே 23வது ஸ்லோகத்துலேயும் அதையே தொடர்றாரு இந்த இடத்துல. ஸோ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? பாத்திரம் சிவப்பாக தெரிந்தாலும் அது பாத்திரத்தின் நிறம் அல்ல. இந்த உதாரணத்தை போல் மாயை பிரம்மத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது. அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல? மாயை வந்து பிரம்மத்திலேருந்து தான் வந்திருக்கு இந்த இடத்துல, இல்லையா? மனிதனுடைய பார்வையில் தான் மாயை தெரிகின்றதே தவிர்த்து மாயை இதெல்லாம் உருவாக்கல. மனுஷனை வந்து நீ வந்து இதை பொருளாக பாரு, இல்லையா? இறைவனை வந்து ஒரு ரூபமாக, ஒரு புலி இருக்குன்னா புலியா பாரு, சிங்கமாக பாரு, இறைவனை பார்க்காதன்னு மாயை சொல்லி கொடுக்கல. மனுஷன்தான் அதை ஜீவராசியாக பார்க்குறான் இந்த இடத்துல. ஏன்னா உள்ளே இருக்க பொருளுக்குள்ள எது இறைவன் என்ற அந்த பொருளுக்குள்ள மேலே உள்ள ஒரு பொருள் இருக்குது. அதுதான் அந்த கலர் தான் நமக்கு தெரியுது. புளிக்கு மேலே இருக்க தோல், கண், இது வால், இதுதான் நமக்கு தெரியுது. அதனால் புளியே தெரியுது, உள்ளே இருக்க இறைவன் தெரியல. நம்ம மேலே இருக்க பொருளை தான் பார்க்குறோமே தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்க பொருளை பார்க்கல. அதுதான் சொல்கிறாரு. ஸோ புஷ்பங்களை எடுத்து விட்டால் அந்த நிறமாக மறைந்து விடும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு புளி இருக்குது, ஒரு ஜீவராசி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய 5 பூதங்களை நீக்கிட்டோன்னு வச்சுக்குவோம், உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் மட்டும் நிற்கும்ல, ஒரு ஆத்ம சத்துவம் நிற்கும்ல, அதுதான் இறைவன் அந்த இடத்துல. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு 22வது ஸ்லோகத்தில். 23வது ஸ்லோகம் அதை வந்து அப்படியே தொடர்றாரு திருப்பி இந்த இடத்துல. என்ன சொல்றாரு? பாத்திரம் சிவப்பாக தெரிந்தாலும் அந்த அது பாத்திரத்தின் நிறம் அல்ல. அதான் பாத்திரம் சிவப்பாக தான் இருக்கு, ஆனால் அது பாத்திரத்தோட நிறம் அல்ல. இந்த உதாரணத்தை போலவே, இந்த உதாரணத்தை சொல்லிட்டார் இல்லையா? சொன்ன மாதிரியே மாயையும் பிரம்மத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ஆலமரத்தின் சின்னஞ்சிறிய விதைக்குள் எத்தனை மரங்கள் மறைந்திருக்கின்றது அவர் கேட்குறாரு. ஏன்னா ஒரு ஆலமரம் இருக்கு, நல்லா வளர்ந்துருச்சு, அது இந்த ஒரு விதை வருது, அந்த விதையை திருப்பி போடுறோம், இன்னொரு மரம் வருது, அதுக்குள்ள இன்னொரு 1000 விதை இருக்கும், 1000 விதை இன்னொரு 1000 மரத்தை உண்டாக்கும். அப்படி நம்ம கற்பனை பண்ணி போனால் அதில் எவ்வளோ மரம் இருக்கு, எண்ணவே முடியாது. அதுபோலவே மாயைக்குள்ளேயே எத்தனையோ கர்மாவின் விதைகள் மறைந்திருக்கின்றன அப்படிங்கிறது. ஸோ ஒரு விதைக்குள்ளே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத ஆலமரங்கள் இருப்பது போலவே இந்த கர்ம விதைகள் வந்து என்ன பண்ணியிருக்கான்? அந்த மாயைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான். அது என்ன பண்ணுதான்? அந்த அறியாமை என்ற ஒன்றினால், நான் எனது என்ற ஒரு சிந்தனையினால் என்ன பண்ணுறோமா? கர்மாக்களை மனிதன் விதைத்து கொண்டே போகின்றான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 24வது ஸ்லோகம், இதான் இறுதி ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கர்ம விதைகள் படைப்பு காலத்தில் பஞ்சபூதங்களுடன் இணைந்து முளைத்து உருக்கொண்டு உயிர் கொள்கின்றது. எப்படி உருக்கொள்ளுது? அந்தந்த கர்மாவின் பலனுக்கு தக்கபடி உருக்கொண்டு உயிர் கொள்கிறது. கர்ம விதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ஆசை வச்சுருந்தாங்களோ அதுதான் விதை இல்லையா? அந்த விதையை இப்போ என்ன பண்ணணும்? ஆசைக்கு தக்க மாதிரி அனுபவிக்கணும். அதற்கு ஏற்றாற் போல உடம்பு என்ன பண்ணுதான்? இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து என்ன பண்ணுதான்? உள்ள இருந்து உருவாக்கொண்டு உயிர் கொள்கின்றது அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கர்மாவிலிருந்து மற்றொரு கர்மா உண்டாகின்றது. இந்த செயல்களே உண்மை சொரூபமான ஆத்மனை மறைத்து நன்மை என்றும் தீமை என்றும் தோற்றுவிக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுக்கு என்ன பொருள் சொல்லுனா, ஒரு கர்மான்றது உருவாயிடுச்சு, அது என்ன பண்ணுறது? இந்த இடத்துல அந்த செயல் இருக்கு இல்லையா, உண்மை சொரூபமான இறைவனை மறைச்சிடுச்சான். அது இந்த இடத்துல ஒரு கர்மாவோட செயல் இறைவனை மறைச்சிடுச்சான். மறைச்சிட்டு இது மனமே சொல்லிக்கின்றதான், இது நல்லது இது கெட்டது என்று அதுவே என்ன பண்ணுதான்? புதுசாக உள்ள தோற்றுவிக்குதான். இந்த
ஸோ இப்படி தான் கர்ம வினைகள் ஆரம்பிக்குதுங்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கதையிலே சொல்லலாம், நம்ம சொன்ன ஓமையும் சொல்லலாம். ஒரு தந்தையை மகன் அடிக்கின்றார் இல்லையா? முதல்ல என்ன சொல்லுது? சின்ன பையனா பார்க்குது, குழந்தை தானே அப்படின்னு அந்த ஆசையோடு கொஞ்சிக்குது. அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல மனமானது மகிழ்ச்சி அடைவதனால் எதிர்வினைகள் எதுவும் ஆற்றுவதில்லை. அப்போ அதனால் அவனுக்கு எந்த விதமான கர்மாவும் சேரலை. இப்போ என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல பெரிய பையனானே அதே புள்ள தான் அடிக்கிறான். அவனுக்கு கோபம் வருது, என் பிள்ளைய என்னை அடிச்சுட்டானே, திருப்பி அடிக்கிறதுக்கு போகிறான் இந்த இடத்துல. அப்போ அவனுக்கு கோபம் வருது. இந்த கோபம் என்ன பண்ணுது? மேலும் பல வினைகளை உண்டாக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஸோ மொத்தம் ஒரு 24 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். ஸோ பூதநாத கீதனுடைய ஒரு முன்னறி பகுதி ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இதனுடைய மேற்கொண்டு இன்னும் ஒரு 7 அத்தியாயங்கள் இருக்கின்றது. அதை இன்னொரு 2 பாகமாக பிரித்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம இதை வச்சு பார்க்கலாம் உறுதியாக. இப்போ இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், பேசுவோம். நன்றி. நிறைய விஷயங்கள் நிச்சயமாக ஆக்களுக்கு கேள்வி இருக்கும். எல்லா புராணங்கள் எல்லாத்திலையும் கூறப்பட்டதுதான். இருந்தாலும் ஒவ்வொரு உரையாசிரியர்கள் கூறுறது போல நீங்களும் இந்த இதுல ஒரு வித்தியாசமான முறையில கூட விளங்கத்தக்கதாக கூறியிருக்கிறீங்க. இனி யாராவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். என் அம்மா சொன்னதுல இருந்து எல்லா நூல்களையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு டக்குன்னு தோணுது, அதனால சொல்றேன். 2 யார் கூட்டினாலும் 4 தான். எல்லா மதங்களும் சொல்லக்கூடாது, எல்லா வழிமுறைகளும் சொல்லப்படுவது ஒன்றுதான். ஏகன் இறைவன் ஒருத்தர் தான், அவர் அன்பின் வடிவமானவன் தான் இல்லையா? இதைத்தான் நீங்க எத்தனை நூல்களில் படித்தாலும் எப்படி படித்தாலும் இறைவன் ஒருவன் தான், அவர் இரண்டாவது என்று ஒன்று இல்லவே இல்லை. அவர் அன்பின் வடிவமாக இருக்கின்றார், அருளின் வடிவமாக இருக்கின்றார் இல்லையா, ஆற்றலின் வடிவமாக இருக்கின்றார், எல்லாத்தையும் அவர் தான் இயக்குறாரு. இந்த ஒரே ஒரு விஷயம்தான். இதை எந்த மொழியில பார்த்தாலும் எந்த நூல்களில் இருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் பதிலாக இருக்கும். என்ன கோணங்கள் தான் வேறு வேறாக இருக்கும். இதையே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த இனிப்பு கடையில போய் பார்க்கலாம். பால் சர்க்கரை 2 தான். ஆனால் பாருங்க, ரகரகமா இனிப்பு இருக்கும் இந்த இடத்துல. எல்லாமே அதே பால், எல்லாமே அதே சர்க்கரை தான். ஆனால் வடிவங்கள் வேறாக இருக்கும். சில இதுல இனிப்பு கூட பால் கம்மியா இருக்கும், சில இதுல பால் கூட இனிப்பு கம்மியா இருக்கும். இப்படி ரகரகமாக செய்து வைத்திருப்பார்கள். மூலப்பொருள் ஒன்றுதான் என்பது போல இங்க மூலம் இறைவன் அன்பின் சிவமாகத்தான் இருக்கின்றார். அது ரகரகமா பிரிச்சு வச்சு பார்க்கறதுனால நமக்கு வேறு வேறாக தெரிகின்றது என்ற ஒரு சிறுகதைய கருத்தை பதிய வைக்கிறேன். அருமை ஐயா. தேடி தேடி பல நூல்களை கற்று ஆய்ந்து எங்களை முத்திக்கு அனுப்ப இத்தனைக்கும் பெரியாருக்கு எனது மனமார்ந்த நன்றி. வேறு கருத்துக்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நல்லது. நீங்கள் பல நூல்களை தேடின்னு சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். நான் போன முறை ஐயப்பன் பகுதி தத்துவத்திலே சொன்னேன். திரு அரவிந்த் சுப்பிரமணியன் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இந்த நூலை வெளிக்கொண்டு வந்ததற்கு முதன்மை நபர். அவர் தான் இந்த இடத்துல இந்த நூலை ரொம்ப கடினப்பட்டு தேடி பல இடங்களில் தேடி அலைந்து அந்த சுவடிகள்லேருந்து அந்த பாடல்களை எடுத்து ஸ்லோகங்கள் எடுத்து அதற்கு மொழியாக்கம் செய்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இது எல்லா மொழிகளும் 2-3 மொழிகளில் போட்டிருக்காரு. மொழியை போட்டு புத்தகத்தை அவர் வெளியிட்டவர் அவர் தான், சரிங்களா? ஸோ அவர் வழியாகத்தான் அவர் வெளியிட்ட நூல் தான் இந்த ஒரே ஒரு நூல் தான். இந்த காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் பூதநாத கீதை என்ற இந்த நூல். பார்த்தீங்கன்னா ஒரு 200 பக்கங்கள் இருக்கின்றது. இந்த நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் தான் இதில் சொல்லப்பட்ட விளக்கங்கள். அவர் ஒன்னொன்னுக்கும் விளக்கம் சொல்லிட்டாரு. இதற்கு உள்ளார்ந்த விளக்கங்கள் ஏன்னா நம்ம திருமந்திரம் சொல்லி கொடுத்தது தான். அதனால் 2 நூல் தான் சொல்லலாம். ஒன்று திருமந்திரம், இன்னொன்று பூதநாத கீதை. 2 நூல்கள் தான் விளக்கத்தை தொகுத்திருக்கோம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் பூதநாதில் கிள்ளப்பட்ட சொல்ல அப்படி சேர்த்து தான் நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இதுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு போய் சேரணும்னா அரவிந்த் சுப்பிரமணியன் அவருக்கு தான் போய் சேரணும் இந்த இடத்துல. ஏன்னா அவர் தான் நூலை வெளிக்கொண்டுவதற்கு முதன்மையானவர் இந்த இடத்துல. மீனாம்பிகம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. மிச்சம் திறமாக சொன்னீங்கள் ஐயப்பன் சுவாமியை பற்றி. அந்த பூதநாத கீதையை விவரமாக விளங்க ஒவ்வொரு தத்துவத்தையும் பற்றி மிகவும் விவரமாக எங்களுக்கு தெளிவாக அறியக்கூடியதாக சொல்லி வச்சிருக்கிறீங்க. இந்த முனிவர் என்ன மாதிரி சொன்னவர், இந்த மாயை என்றால் என்ன, ஆண்டவுடன் ஐக்கியமாதல், 20 தத்துவங்களை பற்றி 21 தத்துவங்களை பற்றி ஒவ்வொன்றும் மிச்சம் விசேடமாக விளங்கப்படுத்தி இருக்கிறீங்க. எங்களுக்கு நான் இப்பதான் ஐயப்பனை பற்றி விவரமாக தெரிஞ்சோம். எனக்கு சும்மா போய் கும்பிடுவோம், ஆனால் இப்பதான் தெரியுது அவரை பற்றி எல்லாம். ராசனை என்று அழைக்கிறது, இறைவா என்று அழைச்சது, ஜெகதீஸ்வரா என்று அழைச்சது, அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும்
மிகவும் திருத்தமாக விளங்கப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றாக இருந்தது ஐயா. மிகவும் கேட்க நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. அந்த ஐயப்பன் மாலை அணிகிறது கட்டாயமா அல்லது அணியாமல் விடலாமான்றது உங்களுடைய கட்டாயம் அழியணுமா? நாங்கள் அதிக அதாவதுமா இது ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாமா? கட்டாயமாக மாலை அணிய வேண்டுமா அப்படின்னு கேட்டால், ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள், அதாவது முழுமையாக இன்னும் தூய்மையை பற்றி தெரியாதவர்கள் இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மாலை அணிந்து தான் ஆக வேணும். ஏன்னா அந்த மாலை அணிஞ்சிருக்கும் போது அது ஒரு உணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கு. ஏன்னா உடம்போட வராசிக்கிட்டே இருக்கு இல்லையா, நான் மாலை போட்டிருக்கேன்ற உணர்வு இருக்கணும் இல்லையா, அதற்காக அணிய வேண்டும். அதே நேரத்தில் ஞானத்தின் அந்த ஐயப்பனை தெரிந்து கொண்டு இல்லைங்களா, ஞானத்தின் இந்த ஆணவமா அகங்காரமா இதெல்லாம் விலகிய நிலையில் இருப்பவர்கள்லாம் மாலை போட்டுக்கிட்டு தான் போய் ஐயப்பனை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் மனம் ஏற்கனவே லைத்து விட்டது ஐயப்பனோட. லைத்து பெரும் இதெல்லாம் ஒரு கருவி தான், இதெல்லாம் ஒரு கருவியா பயன்படுத்துறோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ கருவியை எங்க போனாலும் தூக்கிட்டே போவோமா? ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னா கார்ல போவீங்க, அந்த இடத்துக்கு போனே காரை வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள தானே நடந்தானே போவீங்க. காரை போற இடத்துக்குலாம் கையில ஏத்திட்டா போவீங்க, நான் அந்த இடத்துக்கு போறேன். அது போல இது பொருட்கள் எல்லாமே ஒரு கருவி தான் இந்த இடத்துல. அதற்கு விளக்கங்கள் தான், ஏன் அதை அணிய வேண்டும் என்ற விளக்கங்களை தான் நான் போன முதல் பகுதி ஐயப்பன் பகுதி 1ல் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருந்தோம். ஏன் நீல நிறைய உடை அணிய வேண்டும், ஏன் கருப்பு நிறைய உடை அணிகிறார்கள், ஏன் மாலை அணிகிறாங்க, ஏன் குளிக்கிறாங்க, நிறைய இருக்குமா. யூடியூப்ல வீடியோ இருக்கு, நீங்க அதை பாருங்க தெரியும். வணக்கம் ஜனவன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் நல்ல அருமையா சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாம் கேட்க எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள். நல்ல விளக்கம், நல்ல அருமையா இருக்கு. நன்றி. வேறு யாருக்கும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் புறத்துறையா இருக்கிறீங்களோ? வணக்கம் வணக்கம் அம்மா. இந்த பூதநாத கீதை இது சபரிமலை ஐயப்பனை போட்டு ஒரு ஆன்மீக நூல் என்று நான் அறிகிறோம். 24 ஸ்லோகங்களையும் சிறப்பாக விளங்கப்படுத்தியிருந்தார். எங்களுக்கு நாங்கள் ஸ்லோகத்தை பார்க்காவிட்டாலும் எங்களுக்கு ஒரு ஸ்லோகத்தை பார்த்து அதோட என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதை எங்களுக்கு திருமந்திரத்தோடு தொடர்புபடுத்தி விளங்கப்படுத்தி குறிப்பிட்டிருந்தார். எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை இங்கே நிறைய பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய திருமூல யோகரைத்தால் என்னுடைய ஆத்மீயத்தான்களை வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சென்ற முறை கூறியதை தொடர்ச்சி அதை கொள்ளலாம். சென்ற முறை மிக ஆழமாக 15 அத்தியாயங்களையும் ஒவ்வொன்றாக விழாவாரிய விளங்கப்படுத்தினார். எவ்வாறு தோற்றம் பெற்றது, எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, என்னென்ன கருத்துக்களை சொன்னவர். இன்று முதலாவது அத்தியாயத்தில் உள்ள 24 ஸ்லோகங்களையும் வடிவா விளத்தியதான் நாங்கள் அவருக்கு மீண்டும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதே பூர்வமான வாழ்வையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 15 அத்தியாயம் சொன்னீங்க, இன்றைக்கு 8 சொன்னீங்க, என்ன வித்தியாசம் அதுல? சரி, மொத்தம் அது 15 அத்தியாயம் மொத்தம் 7, 8 என்று 3 அத்தியாயம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய 8 பகுதிகள் தான் 8 அத்தியாயமா தனியா பிரிஞ்சிருக்கு. பகுதிக்குள் பகுதி இருக்கு. பகுதிக்குள் பகுதி. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அறிந்து கொள்ளலாம், அல்லது நாங்களே செய்யலாம்.